ஹாய் வியூவர்ஸ். ஸோ ஒரு முக்கியமான எபிசோடு இன்னைக்கு பண்ணலான்னு இருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிடி சீரீஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு திடுக்கிடும் சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னா, திடீர்னு பார்த்தா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ தமிழ்நாடு பிளேயர்ஸில் வந்து தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ண ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஐக்கானாக மாறி இருக்கிற நம்ம அஸ்வினுக்கு ஒரு ட்ரிபியூட் ஷோவாக இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள்லாம் கூப்பிட்டு பேசலாம். சில பேர் அஸ்வினோடவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டாண்டப் காமெடியின் போர்வாள், கலை உலகத்தின் கூர்வாள், அன்பு அண்ணன் பிரவீன் அவர் வந்து ஆரம்பத்தில் அஸ்வின் யூடியூப் சேனலெல்லாம் பல காமெடி ஃபேக்டரை யூஸ் பண்ணது நம்ம தலைவர் தான். ஸோ அடுத்தது நம்ம காமெடி உலகின் சின்ன தளபதி நம்ம மனோஜ் பிரபாகர். ஸோ அவரும் வந்து வந்திருக்க ஆக்ஷனில் பண்ணீங்க. ஸோ அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம அஸ்வின் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம கூட ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரெயினர் இருக்கார். அவர் ஒரு செலிப்ரிட்டி ஸ்போர்ட்ஸ் ட்ரெயினர்னே சொல்லலாம். பல செலிப்ரிட்டிஸை பைசப்ஸு ட்ரைசப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ஆடியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 2 சூப்பர் ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. நிவேதிதா, அவங்க பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேன். அண்ட் கூட பத்ரி வந்திருக்காரு. பத்ரி வந்ததுலேருந்து மொபைல்லையே கிரிக்கெட் பார்த்துட்ருக்காரு. இனிமேல் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட பேசுவார்னு நினைக்கிறேன். ஸோ வில் ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். ஸோ என்ன பிரவீன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அஸ்வின் ஆஸ் அ பிளேயர், அஸ்வின் ஆஸ் அ பர்சன், ரெண்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்வினை பற்றி பேசுறதுக்காக 6 பேர் வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து எப்படின்னா, அஸ்வின் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்னா நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அஸ்வின் ஆஸ் அ பிளேயர் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்ட பிளேயர், எல்லாம் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ்லாம் பிரேக் பண்ணியிருக்காருன்னு. ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. அவர் வந்து அவரோட வெரி வெரி குட் குவாலிட்டி வந்து எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுவார். ஏதாவது ஒரு நல்ல விஷயம், எனி கைண்ட் ஆஃப் ஆர்ட் வந்து டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணுவார். ஹீ ரீச் அவுட் டு பீப்புள். நான் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ, ஃபுல் ஷோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து அடுத்த மாதமே வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். ஐ சா த ஃபுல் ஷோ, இட் வாஸ் அமேசிங் அப்படின்னு. அதுக்கு அடுத்த ஷோவும் போட்டு அடுத்த ஷோவும் மெசேஜ் அனுப்பிச்சு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு யாரும் தெரியாத, அவருக்கு என்ன யாரும் தெரியாது. அதுக்கப்புறமா தான் அந்த செகண்ட் ஷோக்கு அப்புறமா தான், அந்த டைமில் கொரோனா வந்த டைமில் வந்து அவர் எனக்கு கால் பண்ணி ஐபிஎல் நடக்க போகுது, அதுக்கு வந்து ஒரு ஃபன் ஷோ மாதிரி பண்ணலான்னு இருக்கும். ஒரு சைடு நீங்கள், ஒரு சைடு பீடாக் அப்படின்னு ஒரு அனலிஸ்ட் இருப்பார். ரெண்டு பேரும் அடிச்சுப்பீங்க, நான் நடுவில் நின்று பாப்கார்ன் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னாரு. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் அந்த ஐபிஎல் ப்ரிவ்யூ ஷோ. ஹலோ துபாயில் நடந்தது அப்போ கொரோனானால. ஹலோ துபாயான்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது. அப்பத்துலேருந்து ரெகுலராக அவரோட யூடியூப் சேனலில் ஐபிஎல் நடக்கும்போது, எஸ்பெஷலி சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது எனக்கும் பீடாக்கு நடக்கிற சண்டே அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். ஸோ அந்த அந்த எபிசோட்ஸ்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த டைமில். அதுவும் நம்ம பிரவீனோட அந்த கடி ஜோக்ஸோட அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஸோ அந்த டைம் ஐபிஎல் கொஞ்சம் போரா இருந்துச்சு. நீங்கள் தான் கொஞ்சம் எக்ஸைட்டிங் பண்ணி இது கொஞ்சம் பட் பரவாயில்ல, ஐ டேக் இட். ஏன் சென்னை போல இல்லை ஃபைனல்ஸ், அதெல்லாம் அப்போ எல்லாமே போர். ஸோ மனோஜ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் பயங்கரமான கிரிக்கெட் ஃபேனு. ஸோ அதான் நான் அஸ்வின் பற்றி ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டப்போ, நம்ம ஆக்சுவலாக நானும் அந்த டென்னிஸ் பால் டோர்னமெண்ட்டு, ஃப்ளட் லைட் டோர்னமெண்ட்டாக ரெகுலராக விளையாடிட்டு இருப்பேன். அப்போது வந்து சென்னையில் அந்த சொடுக்கு பால் வந்து நிறைய பேர் போடுவாங்க. நிறைய பேர்னா லைக் நான் ஆடுற டோர்னமெண்ட்லாம் அதுக்குன்னே ஒருத்தனை செஞ்சு வச்சிருப்பாங்க. அவன் வருவான், 2 ஓவர் போட்டுருவான், 3 ஓவர் போட்டுருவான், அவள் தான் அவன் வேலை. அதில் வந்து 3 ஓவரில் ஒரு 4 ரன் 3 விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ அதுதான் அவங்களோட வேலையை. அது பிக் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். டென்னிஸ் பாலில் கொஞ்சம் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுடலாம், ஏன்னா அது வெயிட் கம்மி. பட் அதை வந்து கிரிக்கெட் பாலில் மாஸ்டர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அஸ்வின் வரதுக்கு முன்னாடி எனக்கு அஜந்தா மெண்டிஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சொடுக்கு பாலில் வந்து முதல்ல இன்டர்நேஷ்னலில் வந்து கொண்டு வந்து, ஏன்னா அந்த நான் ஆக்சுவலாக ஃபாஸ்ட் பவுலரு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட மாட்டேன், பட் நமக்கு ஃபாஸ்ட் பவுலிங்கு. ஸோ ஸ்பின்னில் அந்த சொடுக்கு பால் போடுறவங்களுக்கு ஒரு பெரிய ஹைப்பு. இந்த லோக்கல் டோர்னமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ அவன் வந்துட்டான்டா எல்லாம். எங்கள் ஏரியாவில் ஒரு பேர் சொடுக்கு சேகர், அவர் பேர். இல்லை, அவர் அந்த அண்ணன் பேர் சேகர் அண்ணன், ஆனால் சொடுக்கு சேகர் அப்படி சொல்லி கூடுவாங்க. ஸோ அவர் வந்தாலே அவர் என்ன பிரவீன் தாம்பே மாதிரி ஆடிட்டே இருந்தார். 45 வயசு அவர் ரிட்டையர்மெண்ட்டே இல்லாமல் ஆடிட்டே இருந்தாரு. அவர் பார்த்தாலே ஒரு வைப்பா இருக்கும், ஏன்னா நல்லா ஒரு மேட்ச் வின்னர் மாதிரி இருப்பாரு. ஸோ அதனாலேயே இந்த டென்னிஸ் பால் டோர்னமெண்ட் ஆடுறவங்க கிட்ட அந்த சொடுக்கு பாலுங்கிறது ஒரு, அப்போ மெண்டிஸ்னு ஒருத்தன் வந்து இதே மாதிரி கிரிக்கெட்லயே போடுறான்டா இவன் அப்படின்னு ஒரு ஹைப் இருந்தது. பட் அகைன் மெண்டிஸை வந்து அதை ரீட் பண்ணிட்டாங்க. அந்த டோர்னமெண்ட்ல தான் ஐ திங்க் சேவாக் சொல்லியிருப்பாரு, நான் 1 டேலயும் 200 அடிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்ல ஏதோ ஃபைனல் மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஒரு ஏசியா கப், அதெல்லாம் வந்து நம்மலாம் வந்து அப்படியே நம்ம இந்தியா 90 for 6 ஏதோ
யாரா அவன் 6 விக்கெட் எடுத்துட்டு போறான் அஜந்தா மெண்டிஸ். பாகிஸ்தான்ல நடக்கும் அந்த ஏசியா கப், அது கரெக்டா அந்த சீரீஸ் ஃபுல்லா அவர் காட்டாம ஃபைனல்ஸ்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வந்து எடுத்துருவாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு இந்தியா ஸ்ரீலங்கா ஒரு டெஸ்ட் மேட்ச் போவாங்க, அதுலயும் மெண்டிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் ரீட் பண்ணிட்டாங்க. சேவாகே ஒரு 190 200 சேவாகும் சுரேஷ் ரெய்னாவும் அஜந்தா மெண்டிஸ் அஜந்தா பாக்கா மாத்தி வெத்தலை போட்டாங்க. அதான் ஒரு மேட்ச்ல 8 விக்கெட் வரணும் எடுத்தாரு. அதுக்கப்புறம் 7 விக்கெட் 6 விக்கெட். அப்போ வந்து ஆக்சுவலா ஸ்ரீலங்கா வந்து ஒரு புது ரைஸ், முரளிதரன் மெண்டிஸ் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க அப்படிலாம் இருந்தப்போ அவர் தான் ஃபாஸ்டஸ்ட் 50 எடுத்தாரு. மெண்டிஸோட ஒரு போட்டோ ஒன்று இருக்கும், அவரோட 4-5 வேரியேஷனும் சேர்த்து கை மட்டும் வச்சு ஒரு போட்டோ. அதெல்லாம் ரொம்ப நாளா நான் ஆர்கூட் ஃபேஸ்புக்லாம் டிபியாவெல்லாம் வச்சு சுத்திட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நான் மெண்டிஸை வந்து, ஏன்னா நாங்க ஆர் அஸ்வின் ட்ரிபியூட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம். அஜந்தா மெண்டிஸ் ட்ரிபியூட் வரேன் ப்ரோ. ஸோ அப்போ வந்து அஸ்வின் பத்தி நமக்கு தெரியாது, ஏன்னா இது 2007 2008 அந்த டைம்ல. அப்புறமா தான் வந்து இந்த சிஎஸ்கே எல்லாம் வரும்போது சென்னையில இருந்து ஒரு பையன் ஒரு சொடுக்கு பால் போலரு சிஎஸ்கேல ப்ராக்டிஸ் பண்ணிருக்கான் அப்படின்லாம் ஒரு நியூஸ் வந்தது. பரவாயில்லையே, ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடுறோம், டென்னிஸ். பட் ஆனா நான் என்ன நினைச்சேன், அவர் டேரக்டா டென்னிஸ் பால் ஆட்டு அதனாலேயே உள்ள வந்துட்டாரு. பட் ஆனா அவர் சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் பால் ட்ரைனிங் எல்லாம் போய் தான் இருந்திருக்காரு. அண்டர் 17 ஆடி இருக்காரு இந்தியாவுக்கு. ஸோ அப்படிதான் நான் அஸ்வின் பத்தி கேள்விப்பட்டேன். ஸோ அதை வந்து இப்போ நான் எதுக்காக இந்த கம்பேரிசன் சொல்றேன்னா, இப்போ மெண்டிஸ் லைக் இஸ் a great bowler, பட் அவரால் அதை மாஸ்டர் பண்ண முடியல. இல்ல அவர் அந்த லாஞ்சிவிட்டி அவரால் கொண்டு வர கண்டினியூ பண்ண முடியல. முடியல. இவர் பாருங்க 530 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ அதனால தான் தட்ஸ் ஹவ் ஐ நியூ அஸ்வின். பட் நானுமே சரி மெண்டிஸ் மாதிரி இவரும் ஆயிடுவாரோ அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். பட் லைக் வேற மாதிரி செருப்பால் அடிச்சிட்டாரு. ஸோ ஆதி அவர் ஸ்போர்ட்ஸ் ட்ரெயினர். ஸோ ஒரு இந்த ஃபிட்னஸ் ஆஸ்பெக்டில், ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு என்னோட பாடி இஸ் நாட் கண்டியூசிவ் ஃபார் லாங் ரன் இன் ஸ்போர்ட்ஸு, எனக்கு நிறைய ஃபிசிக்கல் இஷ்யூஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஓவர் பண்ணி இவ்வளோ ஒரு லாங் கரியர் பண்ணுறதை பற்றி உங்களோட ஐடியா என்ன? இல்லைன்னா அஸ்வின் பற்றி உங்களோட? ஸோ அஸ்வின் ஸ்கூல் சீனியர். ஓ, எல்லாரும் பக்கத்தில் இருக்கீங்களா? நான் தான் குணா கேங்க. தெரியும், ரொம்ப நாளாவே தெரியும். அண்ட் கிரிக்கெட் ரொம்ப பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவேன் நான். டெஸ்ட் இப்போ கூட சொல்லியிருந்தேன் பிரவீன் தான், ஸ்கூல் படிக்கிறதுல டெஸ்ட் மேட்ச் 5 டே கூட நாங்கள் போய் சேப்பாக்கில் உட்காந்து பார்ப்போம். அந்த அளவுக்கு பொறுமை இருந்தது. இப்போனா டைனமிக்ஸ் ஆஃப் தி கேமே ஃபுல்லாக மாறிடுச்சு இப்போலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ அஸ்வின் எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 37 இயர்ஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஃபிட்டாக தான் இருந்தார். அவர் ஏன் ரிட்டையர் ஆனாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போகாமல் ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய மாறிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டோட டைனமிக்ஸே மாறினால ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு முன்னாடி பழைய காலத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண வெயிட் தூக்கினா ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடுவோம், ரோபோ மாதிரி ஆகிடுவோம், நம்மளால போலிங் போட முடியாது. அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்போர்ட் அவர் ட்ரெயினரே வந்து அது மாதிரி சொல்லியிருக்காரு போல் இருக்கு. ஏதோ சம் ட்ரெயினர், நான் வந்து லாஸ்ட் 3 or 4 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் நான் ஸ்ட்ரென்த்தே பண்ணல, கை அப்படியே மாட்டிக்கும், ஸ்பின்னே போட முடியாது அப்படின்ற மாதிரி. நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இருக்கு, மைண்ட் செட் இருக்கு. நம்ம வந்து வெயிட் தூக்கினாலே நம்ம ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடுவோம், நம்மளால இந்த ஸ்போர்ட்டும் ஆட முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட் பல காலமா இருக்கு. அதை பிரேக் பண்ணதான் நம்ம ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். பட் ஆனால் இப்போ ஆஃப்லைன் எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி ஃபிட் ஆனதுக்கு அப்புறம், விராட் கோலி டீம்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த டைனமிக்ஸே கம்ப்ளீட்டா மாறிச்சு நான் நம்புறேன். நான் இப்போ நிறைய பேர் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ப்ரிஃபர் பண்றாங்க. அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னால அவங்களோட கேம் அண்ட் எஃபிஷியன்சியுமே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பார்க்குறோம் இப்போ இன்ஜுரிஸ்மே ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கேமே செம்ம ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸா இருக்கட்டும், நம்ம ஃபீல்டிங்கா இருக்கட்டும். நம்ம தெண்டுல்கர் கங்குலி காலத்துலலாம் நம்ம இந்த அளவுக்குலாம் ஃபீல்டிங் பண்ணதே கிடையாது, நம்ம ஓடினதே கிடையாது. அவங்களுக்கு டெக்னிக் பயங்கரமா இருந்ததே தவிர they weren't very fit to play. அப்பயுமே அப்ப இருந்த கிரிக்கெட் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட், இப்ப இருக்க கிரிக்கெட் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனா இப்ப நம்ம ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால என்டர் ஆக முடியுங்கிற மாதிரியே இருக்கு நம்மளுக்கு. அண்ட் அஸ்வின் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, லைக் எஸ் புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட் இன் டு ஃபிட்னஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபிட்னஸ் எவ்வளவு எஃபர்ட் போடாம 37 வயசு வரைக்கும் இன்ஜுரியே இல்லாம ஆடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் ஐ திங்க் அவருமே எல்லா இன்டர்வியூலுமே சொல்லியிருக்காரு, ஸ்டார்டிங்ல இருந்த மைண்ட் செட்டுக்கு அப்புறமா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணதுக்கு அப்புறம் போலிங் எஃபிஷியன்சிலேருந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஆப்வியஸாக நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் நம்ம வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம வந்து இன்ஜுரி ஆகாமல் விளாடினா மட்டும்தான் நம்ம அந்த ஸ்போர்ட்டில் வந்து பெட்டராக ஆக முடியும் நான் நம்புறேன். ஸோ அதனால இப்போ நீங்கள் இந்தியன் டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து நம்ம டீமே மாற்றிருக்குங்கிறது நீங்கள் வந்து நிறையவே பார்க்க முடியுது. அதான் ஒய்ஃப் கூட அவங்க ரிட்டையர் ஆனவன ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, நவ் யூ கேன் ஈட் மோர் கேலரிஸ். ஸோ அதனால அவர் வந்து எந்த அளவுக்கு அவர் நமக்கு வந்து ஈட் லெஸ் தான் போடணும், பட் ஈட் மோர் கேலரிஸ் போட்டதுனால அவர் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்துக்கு அண்ட் ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு. அது 3 பேஜ் லெட்டர் சார். ஆனா அதுல அந்த ஒரு வார்த்தை அதுதான் சார், அந்த எல்லாரும் அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஈட் மோர் கேலரிஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு
சர்டன் பாடி வெயிட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்போர்ட் ஆடுறீங்கன்னா ஒரு பாடி வெயிட் மேலே போச்சுன்னா நம்ம கேமே ரொம்ப ஸ்லோவாகிடும். அதனால ஒரு பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அண்ட் ஒரு ஸ்போர்ட்டுக்குமே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைனமிக்ஸ் தேவைப்படுது. ஸோ எல்லா ஸ்போர்ட்டுக்குமே ஒரே மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொட்டீனானா கிடையாது. இப்போ நீங்கள் போல்டராக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் பேட்ஸ்மேனாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் ஃபுட்பால் ஆடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸ் இருக்குது அந்த கேமுக்கு. ஸோ ஒரு கேமுக்கு டைனமிக்ஸ் போட்டு தான் நம்மளோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்ரோச்சுமே நம்ம எடுத்துக்கணும். பட் ஆனால் பேசிக்காக எல்லாருமே போய் வெயிட் தூக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வெயிட் தூக்கினாலே நீங்கள் உங்களோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும், அவ்வளோதான். நம்மள தான் தூக்கி. ஸோ அடுத்தது நிவேதிதா, நீங்கள் தைரியமாக வந்து நான் வந்து அஸ்வின் ஃபேன் அப்படின்னு பயங்கர ஒரு வேகமாக சொல்லிட்டீங்க. அஸ்வினை பற்றி இப்போ பல வேகமாக போடுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் பட் எஸ் இட்ஸ் an absolute honor. நீங்கெல்லாம் you've been doing shows for a long time, and then about Ashwin, I think as a fan, this is like an honor for me அப்படின்னு தான் நான் நினைப்பேன். I think மனோஜ் சொல்லிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? I mean, he was talking about drawing comparisons with மெண்டிஸோட கம்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. I think ஒரு 2-3 years back during COVID நினைக்கிறேன், bowling-ஓட actual GOAT Muralidharan had mentioned அந்த டைம்ல there were many other people who are competing in terms of wickets with Ashwin இல்லையா? அப்போ he had said Ashwin is the guy I probably see in the future who will reach 800 wickets ன்ற மாதிரி he had quoted at one point in time. So that is what we all hoped for, but time has different plans. அந்த மாதிரி இருந்தது. So அந்த potential இருந்த ஒரு bowler, and more than the cricketer, I mean the intelligent human that Ashwin comes across in terms of his shows and how he thinks and how he puts across things. I think even a layman can understand cricket இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி he ensures that it reaches people. அந்த மாதிரி அவர் எடுத்துட்டு போறாரு. And yeah, I mean the great that he is in cricket, அதை பத்தி நான் இன்னும் சொல்றதுக்கு எதுவும் பெருசா இல்லை. ஆமா, அவரு சொன்னது மாதிரி எல்லாருக்குமே புரிஞ்சுது அவரோட வீடியோஸ். இப்போ ஒரு கிரவுண்டுக்கு போறாருன்னா அந்த கிரவுண்டை பத்தின ஒரு வீடியோ ஒன்று போடுவார். நமக்கெல்லாம் ஓரளவுக்கு ஒரு 10% தான் தெரியும், அவர் தெரியாத ஒரு 90% சொல்லுவாரு. எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்லுவார். ஸோ தமிழ்ல போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரீச் அவுட் மாசஸ் அவங்க. எனக்கு வந்து கிரிக்கெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனக்கு வந்து ஜெனரேஷனலா ஃபேமிலியில கிரிக்கெட் பார்த்து அது அப்படியே பழகினது. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிச் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அதை பத்திலாம் வந்து இன்னும் அஸ்வினோட ஷோஸ்லாம் பார்த்து தான் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். அது எனக்கு இன்னும் புரிய ஆரம்பிச்சது வந்து அப்போதான். டெக்னிக் ஆகட்டும் இல்ல பிச்சை பத்தி அதெல்லாம். ஸோ ஹிஸ் விஷன் ஆன் மேக்கிங் கிரிக்கெட் accessible to understandable, எல்லாருக்கும் புரியற மாதிரி ஆக்குறது அப்படிங்கிறது வந்து that's beyond words. ரீசெண்டா சொல்லியிருந்தார், ஏடா இதெல்லாம் சொல்லிவிட்ட ரவி சாஸ்திரி போய் அசேஷமா திட்டினாராம். இதெல்லாம் நீ சொல்லிட்டேன்னா அப்புறம் அந்த பேட்ஸ்மேன் அப்படி எல்லாத்தையும் போய் யூடியூப் சேனல்ல சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பத்ரி கிரிக்கெட் வேற விளையாடுறீங்கல்ல நீங்க? ஆமா, கரெக்ட். சோ நான் விளையாடுறேன், பட் மாதிரி தான் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஸோ அஸ்வின் கூட எனக்கு வந்து நான் வந்து ஒரு 2 இன்ஸ்டன்ஸ் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ப்ராப்ளி நான் வந்து ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் அஸ்வினோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு டிஎன்பிஎல் டீம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போது அஸ்வின் வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ் ஆடிட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் வந்து ரொம்ப பிஸியான சீசன், இந்தியாவுக்கு இன்டர்நேஷ்னல் ஆடிட்டு இருந்த சீசன் அவர். ஸோ என்னன்னா ஹிஸ் டிசிப்ளின். ஸோ அவர் வந்து ஒரு 2 மேட்ச் ஆடிட்டு திருப்பி ஸ்ரீலங்கா சீரீஸும் எங்கேயோ போகிறாரு. ஸோ அவர் நினச்சிருந்தா வந்து மேட்ச் மட்டும் ஆடிட்டு போயிருந்துருக்கலாம். பட் அதே மாதிரி வந்து அதே ரொட்டீன் ப்ராக்டிஸ் பண்ணி, லைக் வார்ம் அப்பில் இது பண்ணி, சின்ன பசங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லி, லைக் அந்த ரொட்டீன் வந்து இட்ஸ் லைக் ஹேட்ஸ் ஆஃப். அந்த அட்மையர், லைக் ரொம்பவே இட்ஸ் டாப் நாச். அப்புறம் பிரவீன் சொன்ன மாதிரி ஆஸ் அ ஹியூமன். ஸோ நான் வந்து லைக் ஒரு 2 இயர்ஸ் அஸ்வின் வீட்டு பக்கத்தில் இருந்தோம் நாங்கள். ஸோ அஸ்வின் ரொம்ப அஸ்வின் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில். ஸோ என்ன ஆகும்னா அவர் வந்து அவரோட கிட்ஸ் வந்து வாக்கிங் கூப்பிட்டு போவார் எங்கள் வீட்டுக்கிட்ட. ஸோ யூஸ்வல் கேஷுவல்ஸில் இருப்பார். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நானும் எங்கள் அம்மா வெளில நின்றுட்டு இருந்தோம். இட்ஸ் அ டெட் எண்ட். ஸோ அவர் வந்துட்டு இருந்தாரு. எங்கள் அம்மா பார்த்துட்டு பாரு அஸ்வினோட அண்ணாடா அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு ட்ரௌசர் இல்லை, அவர் ஷார்ட்ஸு அந்த டிஷர்ட்ஸ் போட்டுட்டு சும்மா கேஷுவலாக வந்தபோது அஸ்வின் அண்ணாடா என்கிட்ட சொன்னாங்க. பட் ஹி ஹர்ட் இட். அவர் அப்படியே போயிருந்துருக்கலாம். அப்புறம் அவர் வந்து எங்கள் அம்மாட்ட இல்லை நான் தான் அஸ்வின். எங்கள் அம்மா அதுக்கும் திருப்பி இல்லை நான் உங்களை எப்போவுமே ஒயிட்ஸு கலர்ஸ் இந்தியா ஜெர்சிலே பார்த்துருக்கேன், எனக்கு தெரியலங்க. தென் இட் வாஸ் அ ஃபன்னி மூமெண்ட். ஸோ தட்ஸ் ஹவ் அவர் ஒரு ஹியூமன் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. லைக் அந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாருக்குமே ஹீஸ் க்ளோஸ். அவங்க அப்பா, லைக் அவங்க அம்மா, ஆஷ் எல்லாருமே அந்த ஸ்ட்ரீட்டில் தே ஜெல் வில். ஸோ அதுதான் 2 நான் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ யா, அது அந்த ராமகிருஷ்ணாபுரம். ராமகிருஷ்ணாபுரம், கரெக்ட். அந்த புக்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த ஸ்ட்ரீட் பத்தி. சோ அதுதான் அவங்க வீடு. ஆமா அங்கதான் அந்த ஐ ஹேவ் தி ஸ்ட்ரீட்ஸா புக் படிச்சிட்டேன்.
அந்த ஸ்ட்ரீட்டே அதானா? அந்த ஸ்ட்ரீட்ஸ் அந்த ஸ்ட்ரீட் நான் ஸ்ட்ரீட்ஸ் ஸ்ட்ரீட்ஸ் இல்ல, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் புக் தான் ஆக்சுவலா. வந்து என்ன சொல்றேன்னா, நான் கூட என் ஒய்ஃப் கிட்ட ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி புக்கு கொடுத்தேன். ஏன்னா இங்கிலீஷே புரியல அப்படின்னாங்க. அதான் அஸ்வின் புக் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் புரியுற புக்கு. யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, அந்த புக்கும் வந்து ரொம்ப நம்மளோட அந்த கொலோக்கியல் லாங்குவேஜ் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து நிறைய சினிமா ரெஃபரன்ஸ்லாம் சினிமா இல்ல அவர் மாதிரி ஒரு சினிமா ஃபேனை பார்க்கவே மாட்டேன். சும்மா பேசிட்டே இருக்கும் டக்குன்னு ஏதாவது சினிமா இது வரும். அது வந்து பயங்கர டீப்பா. அது சாதாரண ஃபேமஸ் படங்கள்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு யாருமே பார்க்காத மாதிரி படத்துல கூட பார்ப்பாரு. இதுல சார் அந்த புக்ல ஒரு தமிழ் டயலாக் ரெஃபரன்ஸா சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு புக்ல. இது இந்த படத்துல இவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா தெரியாதவங்களுக்கு. இல்ல இன்னொன்னு வந்து அவர் என்னதான் அவர் இன்ஸ்டால போஸ்ட் போடும் போதெல்லாம் நம்ம ஏதாவது ஒண்ணுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ண, அவர் வந்து ஏதோ ஒரு மெர்ச்சன்டைஸ் ஒன்று போட்டுருந்தாரு. நான் ரிப்ளை பண்ண, ஆஷ்னா எனக்கு ஒன்று அமுச்சு விடுங்க அப்படின்னு. அதை போட்டு அவர் ஸ்டோரியில போட்டு இந்த மாதிரிலாம் கேட்கறானுங்கடா, அளவே இல்லையாடா உங்களுக்கு அப்படின்னு ஒரு சினிமா டைலாக்கும் போட்டாரு. ஸோ இருக்கிற பிஸியில இதுவுமே அவரு பார்த்து ஏதாவது ஒரு நல்லதுன்னா, இது கூட அப்படிதானே பண்ணாரு. ஃபைனலா அவர் ரிட்டையர் ஆகும்போது துப்பாக்கி எப்படிங்க வாசி அப்படின்னு போட்டார். அவங்க அப்பா வந்து ரீசெண்டா தகப்பா அந்த அளவுக்கு இல்ல, அவர் யூடியூப் சேனல் பாக்குற எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு ப்ராப்பர் சென்னை கைங்கிறத சிக்னிஃபை பண்ற ஒரு விஷயம். அதுவும் பீடாகோட ஷோஸ்லாம் வந்து ஆமா, பயங்கர அவருமே டஃப் கொடுப்பாரு வேற நல்லா. அவர் பயங்கர டஃப் கொடுப்பாரு. அவரால டஃப் கொடுக்க முடியலன்னா பாடிடுவாரு. அப்புறம் எல்லாரும் காலி. இல்ல அது ஆக்சுவலா வந்து கோவிட் டைம்ல, கோவிட் முன்னாடி வந்து நான் டெலிவிஷன்லாம் பண்றது இல்லைன்னு நிறுத்திட்டு இருந்தேன். டெலிவிஷனே பண்றது இல்லைன்னு. பட் அஸ்வின் ஷோ வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். என்னன்னா நானும் சில பேரோட ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற, நாட் ரிலேட்டட் டு கிரிக்கெட். பட் என்னன்னா நம்ம விஜய் டிவி தாம்சனே சொல்லுவார், லோகேஷ் அவர் வந்து, லோகேஷ் இந்த அடுத்த இதுல வந்து நீங்க இந்த கெட்டப்பை போடுறீங்க தாம்சன், இந்த கெட்டப்லாம் போட்டு நாளைக்கு நான் ஹெச்ஆரா போனேன்னா பசங்க என்ன, நீங்க கார்பரேட் மோட்டார் சுந்தரம் பிள்ளை வேலையை நிறுத்துங்க, நீங்க டெலிவிஷன் வந்துட்டா வேற அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயத்துல அஸ்வின் வந்து அந்த டெலிவிஷன் அந்த யூடியூப் சேனலுக்கு அவர் கீழே இறங்கி தர மட்டம் வரைக்கும் அலசி எடுத்துட்ட மாதிரி போயிட்டு ஒரு இவரு என்ன சொல்றது, அந்த ஊர்ல ஜிகர் தண்டா விற்கிறவர் வரைக்கும் பேட்டி, நெல்லை அல்வா வரைக்கும் பேட்டி எடுத்துட்டு வந்தாரு. ஸோ இல்ல அவர் நினைச்சிருந்தாருன்னா வெறும் தமிழ்ல மட்டும் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் போட ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஃபாஸ்டா பேசுவாரு. அது ஒண்ணு போட்டாங்க. அப்புறம் தனியா ஹிந்திக்கு தனியா ஹிந்தி ஷோ பின்னி பெடல் எடுக்கறாரு, கரெக்ட்டா பேசுறாரு. எல்லாம் பேசுறாரு. ஹிந்தி பேசுறாரு, தமிழ் பேசுறாரு, இங்கிலீஷ் பேசுறாரு, ஜாவா பேசுறாரு, எல்லா லாங்குவேஜும் பேசுறாரு. அவர் ஹிந்தி கத்துக்கிட்டதே இப்போ ரீசெண்டா அந்த கோபிநாத் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஏன்னா எனக்கு நான் கொஞ்சம் நேஷனலா ஆட ஆரம்பிச்ச உடனே மத்தவங்க சொல்றதே எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. அதுக்குன்னே நான் வந்து ஹிந்தி கிளாஸ் போனேன். பயங்கர ஃப்ளூயன்ட்டா லைக் அந்த கேமுக்கு எதுவுமே தடையா இருக்க கூடாதுன்னு. அவர் என்ன பண்ணாலுமே ஏனோ தானோன்னு பண்ண மாட்டாரு. கிரிக்கெட்டா இருக்கட்டும், இல்ல யூடியூபா இருக்கட்டும், இல்ல வேற என்ன பண்ணாலுமே இறங்கி கத்துண்டு பண்ணிடுவாரு. லைக் அந்த குவாலிட்டி இஸ் லைக் டு பி அப்ரிஷியேட். அதுதான் நான் சொன்ன வந்து என்னன்னா, பிகாஸ் வாட் எவர் ஹி ஹஸ் டேக்கன், அதுல வந்து நம்ம இத மேலோட்டமா பண்ணிடலாமே. He gives 100%. 100% he gives that one. அவர் பேசுறதுல இருந்து அந்த ப்ரோக்ரசிவ் திங்கிங் தெரியும். நம்ம பண்ண வேண்டியதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம தேடி கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து இட் வில் ஷோ அப் இன் ஹிஸ். அது அவரோட கேம்லயுமே நல்லா தெரியும். இப்போ ஒரு சரியான சீசன் இல்லைன்னா அது அடுத்த சீசன் எப்படி பெட்டர் ஆக்குறதுங்கிறதுல வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டு, அண்ட் ஒரு பால் சரியா வரலன்னா அதுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அது வந்து டெலிவர் பண்றதே வந்து தி எஃபோர்ட் தட் ஹி ஹஸ் புட் இன் டு பி ஆன் தி டாப் வாஸ் லைக் இன்கிரெடிபிள். நியூசிலாந்து சீரிஸ் ஒழுங்கா போல, ஆஸ்திரேலியால வந்து கெத்து தினேஷா மாறுவார்னு பார்த்தா ரிட்டையர் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அது ஒண்ணுதான் வந்து கொஞ்சம், இல்ல அதுதான் கெத்து. அதுதான் கெத்தா. ஆமா, அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன், ஸ்மைல் தட் இட் ஹஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் கேட்காதீங்க. பட் நல்லா இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு, அவருக்கு பிடிச்சிருக்கு, இப்போ எடுத்திருக்காரு டெசிஷன், அதுதான் கெத்து என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பட் ஆனால் அஸ்வின் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆல் டெஸ்ட் மேட்ச் இதெல்லாம் வந்து ஐபிஎல்ல தான் அவரோட என்ட்ரி, பயங்கரமான ஒரு என்ட்ரி இருந்தது. ஸோ மனோஜ், நம்ம ரெண்டு பேரும் இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த ஷோவில் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஆஃப் அஸ்வின் ஐபிஎல் இன்னிங்ஸ் ஒரு இதில் அவுட் ஆயிடுவார்ல, அந்த 1 பால் 1 ரன் இருக்கிற போது அப்படின்ற பஞ்சாப் கூட அது சூப்பர் ஓவர் வரைக்கும் போகும். ஸோ அது அவர் இந்த புக்லயும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த புக்கே லாஸ்ட் லைன் இப்படிதான் முடியும். அந்த இன்சிடென்ட் என்னன்னா, கிங்ஸ் 11 பஞ்சாப் கூட சென்னை மேட்ச்ல
ஏதோ ரன்ன பால் இருக்கும், அவர் வந்து இல்ல 1 பால் 1 ரன் தான் அடிக்கணும். அடிக்கணும், அது கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிடுவாரு. கேட்ச் கொடுத்தோ எல்பிடபிள்யூ ஏதோ அவுட் ஆயிடுவார் ரவுண்ட் மணி. கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அது சூப்பர் ஓவர் போகும். நான் அந்த மேட்ச் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு நான் தூங்கிட்டேன். காலையில இருந்து பார்த்தா என்னடா சூப்பர் ஓவர்லாம் வந்திருக்கு, ஐயோ மிஸ் பண்ணிட்டேன்னு. ஆக்சுவலா அந்த மாதிரி தோத்துருவாங்கல்ல சூப்பர் ஓவர். சூப்பர் ஓவர் போய் தோத்துருவாங்க. அந்த சவுத் ஆப்பிரிக்கன் டெரான் ஒரு பவுலர், அப்போ அவர் வந்து பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ இந்த மேட்சை வந்து அவரு ஒரு விஜய் டிவி ஷோல அந்த குரூப்பா வந்திருப்பாங்க, காஃபி வித் டிடியா அதுல பத்ரி பாலாஜி எல்லாம் வந்திருப்பாங்க. இந்த இன்சிடென்ட் சொல்லியிருப்பாரு. அப்ப நான் ரோட்ல நடந்து போயிருந்தேன், ஒருத்தன் வந்து என்ன டொக்கு வச்சுட்டு ஓட வேண்டியதுன்னா இந்த இன்சிடென்ட் இந்த புக்ல இருக்கும். அந்த புக்கு முடியறதே வேர்ல்டு கப் எல்லாம் வின் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு வந்து ஒருவேளை டொக்கு வச்சுட்டு ஓடி இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் அதோட ஹைலைட் வந்து பாகிஸ்தானோட அடிச்சதான் வெல் லெஃப்ட்லாம் விடுவாங்க கடைசி ஓவர்ல. அதுக்கெல்லாம் தைரியம் வந்து ஆப்போசிட் சைடுல இருக்கு. I think that is the best Ashwin moment. That sums up his entire career. Like அவரு வந்து நான் கிரிக்கெட் ஆடல, கிரிக்கெட்டே ஒரு வேற ஒரு யோசிச்சு ஆடுவேங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணாரு. அது வந்து அவர் இப்ப கூட அந்த இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு, அந்த எம்சிஜில அந்த பால் வைடா போனா விடுறது வந்து என்ன இது கல்லி கிரிக்கெட்ல இது இப்படி போட்டா ஒரு ரன் எங்களுக்கு. அது நான் திங்கே பண்ணல, என் பாடி அதை அடாப்ட் ஆயிடுச்சு. பிரஷர்ல அதுவும் பாகிஸ்தானோடங்கும் போது பிரஷர் இன்னும் அதிகமா இருக்கும் நம்மளுக்கு. அந்த பிரஷர்ல யோசிச்சு விட்டதுங்கிறது வந்து அதான் அவர் சொல்ல, நான் யோசிக்கலாம் இல்ல, என் பாடியே கிரிக்கெட்ல ஒரு டேர்ம் இருக்கு, வைடு வாங்கிக்கோ வைடு வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. வைடு வாங்கிக்கோ ஸ்டெம்ப காட்டு, வைடு வாங்கி ஆடு வைடு வாங்கி ஆடு. இல்ல அதே மேட்ச்ல அவர் முன்னாடி சொல்லியிருப்பாரு, அவர் உள்ள வரும்போது விராட் கோலி சொன்னாராம், நீ ஸ்ட்ரெயிட்ல அடி இல்ல ஆஃப் சைட்ல போட்டா இன்சைட் அவுட் ஆடு, இதெல்லாம் பண்ண. அப்புறம் அஸ்வின் நினைச்சுக்கிட்டாராம், ஏய் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் மேல ஆடி இருப்பேன், நான் இங்க ஆடுறேன். சோ அந்த நிமிஷத்துலயும் அவரு, ஆனா அவருக்கே வந்து இந்தியால நம்பர் 4 டெஸ்ட் பேட்ஸ்மேனா ஆடணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்திருக்கு. பட் அதுக்கு I think he started off as a ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்ட் ஃபாஸ்ட் then fast bowler. ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலரா ஆடி ஒரு ஹைட்டுக்காக. இல்ல அது அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அண்டர் 17ல இந்தியாக்காக ஓப்பனிங்ல ஆடி இருக்காரு. ஆமா ஆமா இல்ல as a bowler வந்து he has very good batting stats. ஆக்சுவலா bowler அவ்வளவு பெரிய ஸ்டார்ட் வச்சிருந்தாலும் நீங்க பேட்டிங் எடுத்து பார்த்தாலுமே pretty decent. ஒரு bowlerக்கு வந்து ஆக்சுவலா more than average stats தான் வச்சிருக்காரு. I think 7 centuries நினைக்கிறேன் if I'm not wrong. ஆனா எனக்கு இன்னி வரைக்கும் புரியாம அந்த டெபியூ வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்ல ஒரு டை ஆயிடும் ஒரு மேட்ச், 3வது மேட்ச். அது ஆக்சுவலா 2 ரன் ஓடி ஜெயிச்சிரலாம். அவரு எனக்கு இன்னி வரைக்கும் அவர் பார்த்தா நெக்ஸ்ட் டைம் பார்த்தா அந்த மேட்ச் கண்டிப்பா ஸ்ட்ரெயிட்ல அடிப்பாரு. டை ஆயிடும் ப்ரோ அந்த மேட்ச். டிரா இல்ல, டை ஈக்குவல் ஸ்கோர் ஆயிடும். லாஸ்ட் பால் மேட்சா 1. ஆமா, அவரோட டெபியூ சீரிஸ்ல ஆல்ரெடி இந்தியா அந்த சீரிஸ் 2-0 வின் பண்ணிரும் 3 மேட்ச் சீரிஸ். ஆமா 3வது மேட்ச் அவர் அந்த மேட்ச் தான் 100 அடிப்பாரு. டைட் டெஸ்ட் அது டை டெஸ்ட். எனக்கு நான் அந்த மேட்ச் பார்த்தேன். அது லாங் ஆஃப்ல அடிப்பாருங்க, 1 ரன் தான் ஓடுவாரு. ஏன்னே தெரியல. நான் இது வந்து அவர்கிட்ட கேட்கணும். சோ அஸ்வின் இந்த ஷோ பாத்தீங்கன்னா மனோஜுக்கு இந்த கமெண்ட்ல கொஞ்சம் போட்டு விட்டுருங்க, ஏன் அந்த 2 ரன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. மேபி சீரிஸ் ஆல்ரெடி ஜெயிச்சிரும் 2-0. சரி அதனால சரி போவல்ச்சு போங்கடான்னு விட்டாரோ. இந்தியால எல்லாம் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. 4 நினைச்சு விட்டாருன்னு இல்ல 4 போவோம். தோனி கூட ஒரு மேட்ச் அது மாதிரி தான் 4 போவோம்னு நினைச்சு 3 ரன் நினைச்சு பேட் எல்லாம் தூக்கி போட்டு போவாரு. அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் தான். சரி வெஸ்ட் இண்டீஸ் ஏதோ சூரியன் பண்றாங்க நம்ம அப்படியே இருக்கணும். ஸோ இப்போ 2 பேர் சொன்னதுனால உங்களோட பெஸ்ட் அஸ்வின் மொமெண்ட்ஸ் எண்டு வந்து அந்த மேன்காடிங் நடந்ததுல அந்த ஒரு இவரோட அவர் பேர் என்ன, ஜாஸ் பட்லர். அவர் பண்ணிட்டு சரி நிறைய பேர் நிறைய விதமா பேசினாங்க. ஸோ அவர் வந்து அந்த யூடியூப் சேனலை வந்து அவரோட பிளேஸ் டு ரீச் அவுட் டு பீப்புள் அப்படி யூஸ் பண்ணிக்கினார். அது ரொம்ப நல்லா யூஸ். அதுக்கு ஏன் எப்படின்னு கிளியரா மறுநாள் அந்த வீடியோல வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா நிறைய பேர் அவர் மேல குற்றச்சாட்டும் சாட்டினாங்க, இது வந்து ஸ்பிரிட் ஆஃப் த கேம் கிடையாது அது இதுன்னு. அது என்ன ஏன் எப்படின்னு அது வந்து எவ்வளோ டைப் பண்ணாலும் கிளியரா வராது. அவரோட வாய்ஸ்ல அவரே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி அது கரெக்டு தான் நான் பண்ணது, அவர் ஸ்டாண்டு கரெக்டா இருந்தது, அது மக்களுக்கும் புரிய வைக்கணுமேன்றது அது நல்லா யூஸ் பண்ணி சூப்பரா பண்ணாரு. அது வந்து மறக்கவே முடியும். அஸ்வின் வந்து அவரோட அண்டர் 16 அண்டர் 19 காலத்திலேயே மேன்கேட் பண்ணிருக்காரு. சொல்லிட்டு அவர் கோச் திட்டினாரு. ஆமா அவர் கோச் திட்டினாராம். பட் அவங்க அப்பா வந்து இது ரூல் புக்ல இருக்கு, நீ வின் பண்ணதான் ஆடி இருக்க, நீ பண்ணு அப்படின்னு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து அன்ஃபேர் பிளே அப்படின்னு இருந்தது. அதை வந்து ரன் அவுட்டா மாத்துனாங்க. ஸ்ரீலங்கா கிட்டயும் ஒரு வாட்டி பண்ணிருப்பாரு, ஆனா ரன் அவுட் பண்ணிருப்பாரு. If at all there's someone who has done it without feeling sorry, அது அவர்தான் பண்ணிருக்காரு. ஏன்னா it's part of the rule book அப்படின்னு சொல்லிட்டு, which is a fair thing இல்லையா? இல்ல அவர் பாதி மேல போயிட்டு பேட்ஸ்மேன் மட்டும் லெஃப்ட்ல திரும்பறான், ரைட்ல திரும்பறான், ஸ்விட்ச்லாம் அலோவ் பண்றீங்க.
எனக்கு ஏதாவது கொடுங்கடா அப்படின்னு. இல்ல இந்த பாயிண்ட் பிரவீன் சொன்னதை நானும் ஆக்சுவலா சொல்லணும்னு நினைச்சேன். பிகாஸ் அது வரைக்கும் அது வந்து நம்ம வந்து ஐயோ இது ஒரு என்ன எல்லாம் பண்ண இதுனா ஒரு ஏன்னா கபில் தேவ் வந்து ஒரு வார்னிங் வேற கொடுத்தாரு அந்த வேர்ல்ட் கப்ல வந்து கேரி கெஸ்டனோ பீட்டர் கெஸ்டனோ அது வார்னிங் கொடுத்துட்டு அப்புறமா தான் அவுட் பண்ணாரு. இவர் வந்து வார்னிங்கே கொடுக்கலையே அப்படின்னு ஒரு கேங் கிளம்பிச்சு. இல்ல இது மாதிரி லைனை தாண்டி பாதி போயிட்டா அந்த ரன் என்ன பாதி ரன் தான் வரணும், அது பாதிக்கு மேல போயிட்டா அது என்ன ரன் அது அப்படின்னு சொல்லி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒரு லைனை தாண்டா நோ பால் கொடுக்குறீங்களா, பேட்ஸ்மேன் மட்டும் லைனை தான். எக்ஸாக்ட்லி அது கரெக்டான அந்த அதான் அந்த யூடியூப் சேனல்ல வந்து அது அதுக்கப்புறம் அது வந்து ஆமா வடிவேல் சொல்ற மாதிரி நல்லா தானே இருக்கு நல்லா தானே இருக்கு இல்ல அது எக்ஸ்பிளைன் Correct ஆ பண்ணது தானே நிறைய இருக்கு. பேருக்கு புரியுது. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய மேட்சஸ்ல இந்த மாதிரி ரன் அவுட் பண்ணி மேட்ச் ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. ஒரு விமென்ஸ் மேட்ச்ல இந்தியா vs இங்கிலாந்து ஆமா ஆமா அதுக்கும் தீப்தி கத்துறாங்க. சர்மா. ஆமா தீப்தி தீப்தி சர்மா actually, அவங்க run out பண்ணாங்க. அதுக்கும் வந்து இங்கிலாந்து டீம் அன்ஃபேர் இந்தியன் அப்படி இப்படின்னு ஏதோ அது வேர்ல்ட் கப்ல தானே நடந்தது ஆக்சுவலா. வேர்ல்ட் கப் ஏதோ வேர்ல்ட் கப் T20 World Cup தான் நினைக்கிறேன். உங்களோட ஃபேவரட் அஸ்வின் மொமெண்ட்? There are actually many. எனக்கு பேக் ஆஃப் த மைண்ட்ல ஞாபகம் வருதுன்னு பாத்தீங்கன்னா 2021 ஆஸ்திரேலியா சீரீஸ் வேர் டிம் பெயின் சேஸ் see you at the Gabba mate. கேபால பார்த்து செஞ்சு முடிச்சு விட்டாங்க. So that entire series is pretty memorable. அவரும் விஹாரி பார்ட்னர்ஷிப். ஆமா சோ எனக்கு அதுதான் ஃபேவரட் மொமெண்ட், அந்த டிரா டெஸ்ட் மேட்சை டிரா பண்ணது. ஏன்னா அவரால் நிக்கவே முடியல, ஆமா முதுகுவலி அப்படி இப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். பத்ரி? ஸோ எனக்கும் வந்து இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல இருந்தான். பட் இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்மித் நல்லா ஆடிட்டு இருப்பாரு. ஸோ அஸ்வின் வந்து சொல்லியிருப்பாரு, நான் 2 நாள் வந்து ஸ்மித் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் என்னன்ட்டு. லெக் ஸ்லிப்ல வச்சு எடுப்பாரு ஸ்மித்தை, அப்புறம் பாயிண்ட் பண்ணுவாரு, இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ தட் வாஸ் த கிரேட் திங். ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாமே பேசிட்டு இருக்கிறது வந்து அஸ்வின் ஆஸ் அ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாரும் ஒரு ரெக்ரெட் சொன்னாங்க, நீங்க இந்தியா கேப்டன் ஆகல, இல்லைன்னா அது கேப்டன். ஸோ உங்களோட வியூஸ் அஸ்வின் ஆஸ் கேப்டன்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஸ்வினுக்கு இருக்கிற நாலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்ச வேறு யாருக்குமே கிடையாது. அமேசிங் கிரிக்கெட்டிங் பிரெயின். அவர் ஏன் ஆகலன்றது ஐ டோன்ட் நோ, சம் இன்டர்னல் பாலிடிக்ஸாக அதெல்லாம் சொல்ல முடியாது நம்மளால. பட் ஹீ டிசர்வ் டு பி கேப்டன். ஏன்னா அவர் கொஞ்ச நேரம் கேப்டனாக இந்த பஞ்சாப் 11 பஞ்சாப்லேயே ரொம்ப அருமையாக கேப்டன்சி இது. அதை வந்து தே குட் ஹவ் டேக்கன் தட் அஸ் எக்ஸாம்பிள். அண்ட் பட் ஆனால் ப்ராபப்ளி அவரோட சீனியர் பிளேயர்ஸாக என்னன்னு தெரியல. பட் அவருக்கு இருக்கிற கிரிக்கெட்டிங் நாலேஜ் எனக்கு தெரிஞ்சே வேறு யாருக்கும் இல்லை. ரொம்ப 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 அமேசிங். பீடாக் சொன்னா அவருக்கே வந்து எக்கச்சக்க கிரிக்கெட்டிங் நாலேஜ். இவங்க 2 பேரும் பயங்கரமாக. இவர் வந்து அது மட்டும்தான் இவரோட வேலை. இவர் வந்து ஆடுறதும் அவரோட வேலை. அதையும் தாண்டி அவர் கிரிக்கெட்டிங் நாலேஜ், அவர் நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு பார்த்து அதுலேயே ஊறி தேறி வந்திருக்காரு. ஹீ குட் ஹவ் பீன் அ வண்டர்ஃபுல் கேப்டன். பட் ஐ டோன்ட் நோ வை. பட் கேப்டன்ஷிப்ங்கிறது வந்து இட் டசன்ட் மீன் தட் அது ஒரு எக்ஸ்ட்ரா கிரெடிட் மாதிரி நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து கேப்டன் ஆகி they didn't do really well. இப்போ தெண்டுல்கரே எடுத்துக்கலாம். லைக் இஸ் பீன் தி ஃபினாமினல் இன் கிரிக்கெட், பட் அவர் கேப்டன் ஆகி வாஸ் நெவர் சக்ஸஸ்ஃபுல். ஸோ கேப்டனுங்கிறது வந்து apart from the game and the knowledge, I think you need different kind of a skill set to be a captain தான் நான் நினைப்பேன். ஏன்னா தோனி வந்து he was an amazing captain. லைக் எந்த ஸ்போர்ட் லைக் எந்த ஃபார்ம் எடுத்தனாலும் he was an amazing captain. பட் ஆனால் I think that needs a different kind of a skill set. Dhoni is also knowledgeable. No one is like cricket ஆடுற யாருமே வந்து knowledgeable இல்லாம வந்து இந்த லெவல்ல வரவே முடியாது. பட் ஒரு கேப்டனா பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி ஸ்கில் செட் தான் வேணும்னு நான் நினைக்கிறேன். கேப்டன் ஆகாதனால there's nothing that is undermined. இது அஸ்வின்ங்கிறது தான் என்னோட. ஐ திங்க் ஈவன் சில வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா டீம்லயே அவரை சயின்டிஸ்ட் தான் கூப்பிடுவாங்கன்ற ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அத டு டைசெக்ட் ஒரு பால் ஒரு கேம் அதை டைசெக்ட் பண்ணி பிரிச்சு மேயறதுன்னு சொல்லுவாங்க. அது பண்ணி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து பண்றது இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். அது இவர்கிட்ட நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். பட் ஐ ஆல்சோ திங்க் இந்தியால ஸ்பெசிபிக்கலி ஹிஸ்டாரிக்கலி பார்த்தா bowlers becoming captainன்ற அந்த ட்ரெண்ட் வந்து fairly lesser in comparison to other countries. அங்க we can see bowling all-rounders or bowlers being captains, but இந்தியால அந்த மாதிரி இல்ல. Maybe that also could have played a disadvantage அப்படிங்கிறது தான். அதுக்கான ஸ்கோப் இல்லாம இருந்தா ஏன்னா கும்ப்ளே எல்லாம் இருந்திருக்காரு. கும்ப்ளே ஷார்ட் பீரியட் தானே, பட் ஒரு ஆஸ்தான கேப்டன் அப்படின்ற மாதிரி இல்ல. See, இப்போ வந்து there is a saying about Shane Warne, greatest of minds which who didn't captain Australia அப்படின்னு ஒரு saying இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் அஸ்வினை பார்க்குறேன். See, probably it's unfortunate that India didn't get to have Ashwin as a captainன்ற மாதிரி வேணா நம்ம சொல்லலாம். பட் டைமிங் அது எல்லாமே இருக்கு. தோனி வாஸ் லைக் சிமெண்ட் போட்டாருன்றத விட என்னோட பாயிண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படின்னா there were 3 people இந்தியன் டீம்ல who got captaincy, captain of franchisee at one point of time. People அந்த ஒரு ஆக்ஷன்ல வந்து அஸ்வின் went to Kings 11 to
captain Kings 11 because of captaincy மெயினா, DK for Kolkata Knight Riders and Hardik Pandya Gujarat captain, Gujarat Titans. ஸோ 3 பேருக்கும் வந்து if Ashwin have won titles with Kings 11, Ashwin would have been a captain. So which Hardik Pandya proved and became a captain. So finally நம்ம கார்ப்பரேட் தான் ரிசல்ட் மேட்டர்ஸ் படி. ஆமா, correct. இதுல டிஎன்பிஎல்ல வின் பண்ணி கொடுத்தார்ல திண்டுக்கல் திண்டுக்கல் டிராகன்ஸ் Dragons win சீசன்ல பண்ணி இப்ப கூட இப்ப லாஸ்ட் ரிட்டையர் ஆயிட்டாரு. this year not even last year. இல்லப்பா அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிட்டாரு. இனிமே கேப்டன் ஆக முடியாதுன்னு சொல்றேன். இல்ல திண்டுக்கல் டொமஸ்டிக் ஆடுவாரு. talking about Dindigul Dragons. திண்டுக்கல் டிராகன்ஸ் இல்ல இல்ல டொமஸ்டிக்ல ஓகே. நான் டெஸ்ட்டுக்கு சொல்றேன். சொன்னதை வந்து இந்தியா கேப்டனா வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. பட் அதான் வந்து ஸ்ட்ராங் கிரிக்கெட்டிங் மைண்டு எல்லாமே இருக்கு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து இட்ஸ் அபவுட் ரிசல்ட்ஸ். ஹர்திக் பாண்டியா அந்த குஜராத் இது ஜெயிச்ச உடனே அவரை வைஸ் கேப்டன் ஆக்குனாங்க, T20 கேப்டன் ஆக்குனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூரியகுமார் யாதவ் தானே இப்போ T20 கேப்டன். இல்ல ஒரு டைட்டில் அது வந்து டியூ டு ஹர்திக் பாண்டியா வாஸ் திஸ் ஒன் அண்ட் T20 வேர்ல்ட் கப் அப்புறம் இந்த நியூ ஈராக்காக வந்து தே வாண்டட் ஃபிட்னஸ். ஸோ நீங்க சொன்ன ஃபிட்னஸ் கடைசியில And that is also because இப்போ we have enough players and எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். இப்போ at a given time India can supply 2 teams or 3 teams for parallel series வச்சா கூட போற மாதிரி we have that potential. அதனால we'll have to have multiple captains also ready. முன்னெல்லாம் ஒருத்தர் மட்டுமே நம்பிட்டு இருந்தாங்க. ஆமா. இப்போ எங்க தாத்தாலாம் பாத்தீங்கன்னா அப்படியே மேட்ச் பார்த்துட்டே இருப்பாரு. அப்படியே கிட்ட போய் கவாஸ்கர் அவுட் ஆனா மாத்திரை எடுத்து போட்டுப்பாரு. எங்க அப்பா அப்படியே டெண்டுல்கர் அவுட் ஆனா உள்ள போயிடுவாரு. நம்ம அந்த மாதிரி இல்ல இப்போ. சோ யார் அவுட் ஆனாலும் இப்போ நல்ல வேளை நம்ம இல்ல. இதுவே நீங்க பாத்தீங்க ஷேவாக் அவுட் ஆனா மாத்திரை போட்டுடுறோன்னு நீங்க எல்லா மேட்சுக்கும் 10 வைப்பாங்க. இப்போ பிஜிடிலே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஆடுறாங்க. ஸோ அதனால இப்போ டீமே பெட்டரா இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி 2-3 டீம் பேரலா போகலாம். இந்தியா ஏன்னு கூட சொல்லாம இந்தியா தனியா ஒரு டூர், இந்தியாவே T20க்கு ஒரு சைடு போகலாம், இந்தியாவே டெஸ்ட்டுக்கு தனியா ஒன்று போகலாம், ஓடிஐக்கு தனியா போகலாம். அதுதான் பிளானும் பண்ணிட்டு இருந்தாங்க. கம்பீர் கூட சொல்லிட்டு இருந்தாரு எவ்ரி ஃபார்மேட்டுக்கு டிஃப்ரெண்ட் டீம் பிளான் பண்ணி. I think இப்போ அப்படிதான் இருக்கு. T20 கம்ப்ளீட்டாவே டிஃப்ரெண்ட் டீம் தென் இப்போ ஆடுற டெஸ்ட் டீமுக்கும் இப்போ கம்ப்ளீட்டாவே ஹேவ் டிஃப்ரெண்ட் டீம் ஃபார் T20ங்கும் போது அண்ட் ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் they have too many T20 பிளேயர்ஸ் நினைக்கிறேன் நம்ம கிட்ட. and போற போக்க பார்த்தா 30 இயர்ஸ் தாண்டிட்டா T20 சைடுலலாம் சான்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம் மாதிரி ஆயிக்கிட்டு இருக்கு. 30-35 இயர்ஸ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா I think your reflexes also lowers as your age. அது நான் பென்ஷனபிள் ஜாப்லாம் பத்தி பேசுறேன். But your reflexes also lowers down as you age. அதுதான் மெயின் ஃபேக்டர். T20 is a very high speed and like பயங்கர aggressive sport. I think as you age and the reflex and everything goes slow, and your game slows down a little bit. T20 பொறுத்த வரைக்கும் you need to have a very fast paced environment. Pritish Kumar Reddy but BGT ல வந்து like 21 years old and is doing amazingly well. I think it's because of his age is able to play much better ங்கிறதுதான் வந்து நம்ம பார்க்கறோம். But if you see, I mean, because நீங்க ட்ரெய்னர்ங்கிறதுனால கேக்குறேன், you can see Faf du Plessis or someone, age is just அது ஒரு நம்பர், அது பாட்டு பேப்பர்ல இருக்கு. But their reflexes இன்னும் பாஞ்சு இங்கேருந்து அங்கெல்லாம் பாஞ்சு கேட்ச்லாம் பிடிக்கிறாரு அவரு. So yeah, see there is going to be few people who is going to be like outstanding even as they going to age. But Faf du Plessis seem at young, compare him with his younger aging போது he'll be much faster when you were saying that now. அதுதான் நான் சொல்றேன். அவர் வந்து இஸ் a specimen on his own போது you can compare. அவரை வச்சு இன்னொருத்தரை கம்பேர் பண்ண முடியும். அவரே அவரோட எங்கர் ஏஜ் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஆப்வியஸா அவர் இதோட ஃபாஸ்டா இருந்திருப்பாரு, இதோட பயங்கர எக்ஸ்ப்ளோசிவா ஆடி இருப்பாரு. ஸோ ஆஸ் யூ ஏஜ் கண்டிப்பா அந்த ரிஃப்ளெக்ஸும் உங்களோட எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அந்த உங்க கேம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அதனால தான் நிறைய பேர் இப்போ T20 நம்ம ஃபுல்லாவே யங்ஸ்டர்ஸ் வச்சு ஆடுறது காரணமே அதுதான். ஏன்னா அண்ட் ஆப்வியஸ்லி அண்ட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா வந்து அவங்க பீக்ல இருக்கச்சே ஒரு வின் பண்ணி தே ஆக்சுவலி கேம் அவுட் பிகாஸ் தே ஃபெல்ட் யங்ஸ்டர்ஸ் குட் ரீப்ளேஸ் தம் மச் பெட்டர்ங்கிறது தான் நம்ம பார்க்கறோம். இப்போ நம்ம actually I think Ashwin also is very magnanimous about that thought on youngsters க்கு அந்த opportunity இருக்கணும் அப்படிங்கிறது வந்து over magnanimous. வாஷி துப்பாக்கி எப்படிங்க வாஷி இல்ல மெக்னானிமஸ் சொல்லும் போது உண்மையாவே ரொம்ப மெக்னானிமஸ். என்னன்னா இப்போ வந்து யாரோ கேட்டிருந்தாங்க நீங்க வேர்ல்ட்லே 7th ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் எப்படி ஃபீல் பண்ணி. கொஞ்ச நாள் தான் லியான் வந்து என்ன ஓவர் டேக் பண்ணிடுவாரு, 8th தான் இருக்க போறேன். சரி அவருக்கு வந்து செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு, மெக்னானிமிட்டி. சரி பரவாயில்ல, என்ன ரெக்கார்ட்ஸ் டோன்ட் மேட்டர், நான் வந்து பண்ணிட்டேன் என்னோட பங்கு இந்தியாவுக்கு பண்ணிட்டேன், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல அஜந்தா மெண்டிஸ் வந்து கொஞ்ச நாள்ல வந்து அஸ்வினும் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, அஸ்வினும் வந்து பேக்கப் பண்ணிருவாங்கன்ட்டு. ஸோ எந்த மோமெண்ட்ல வந்து அஸ்வின் வில் பி தேர் ஃபார் லாங் அப்படின்னு உனக்கு தோணுச்சு? அதான் அவர் வந்து ரெகுலரா ரீஇன்வென்ட் பண்ணிட்டே இருந்தார்ல. இப்போ ஒரு எல்லா இந்தியாவுக்கு ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட இப்போ டிஎன்பிஎல்லாம் ஆடினாரு.
அதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு. டிஎன்பிஎல்ல பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி ஒரு ஓவர் வந்து ஏதோ ஒரு கையிலேயே போட்டார். ஜெனரலா போலிங் 2 ஆர்மும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆர்ம் மட்டும் யூஸ் பண்ணி நான் இங்க வந்து பிராக்டிஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் இங்க. அது போட்டு விக்கெட்லாம் எடுத்தாருங்க அவரு. ஸோ அதனால he is never fearing to experiment something new. நம்ம Even சின்ன at the பசங்க highest நம்ம லெஃப்ட்ல level. அடிக்கிறேன் நான் நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் அவரு வந்து இன்வென்ட் பண்ணிட்டே இருந்தாரு. அதே மாதிரி அந்த 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணும்போது கூட 1 ball 6 இருக்கும். அப்போ அஸ்வின் வந்து அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா எடுத்தோடனே போடாம ஸ்டாப் பண்ணி போட்டுட்டு இருந்தாரு, நிறுத்தி போட்டுருந்தாரு. அப்போ தோனி வந்து சொன்னாரு, நீ தான் நிறுத்தி போடுவல, அவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி போடு அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி இது அவரே சொன்னதான், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது என்ன ஃபீல்டு வைக்கலாம். மீன் ஒரு பால் 6ங்கிறது ஸ்டில் இட்ஸ், அது ஜேம்ஸ் ட்ரெட்வெல்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேன். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் அவரு என்ன ஃபீல்டு வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. தோனி வந்து சொன்னார், நீ தான் நிறுத்தி போடுறியா, நீ நிறுத்தி போடு, அவன் என்ன பண்றானோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு. ஸோ லைக் அவர் வந்து எனக்கு ஒரு ஸ்கில் தெரியும், அதை வச்சுதான் நான் ஓட்ட போறேன்னு இல்லாம, ஐயோ நான் அவுடேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சா நான் புதுசா ஒன்று கத்துன்னு வருவேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு அடமெண்ட் பிஹேவியர் இருக்குல்ல. ஐ திங்க் தட் இஸ் த ரீசன் இவ்வளோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ 14 years. I think he had a lot of confidence in him. தோனி and அவரோட ஈக்குவேஷன் பயங்கரமா இருக்கும். லாஸ்ட் ஓவர் ஃபைனல் ஸ்பின்னர் கொடுக்கறதுலாம் வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் யூஸ்வலா வந்து போடுவாங்க. ஒரு ஸ்பின்னர் எடுத்து கொடுத்து அதுவும் கான்ஃபிடென்ட்டா, சரி என்ன நம்பி ஒருத்தர் கொடுக்குறேன், நம்ம வந்து வி ஷுட் ப்ரூவ் ஹிம்செல்ஃப்ங்கிற மாதிரி. he proves himself every single time when he's given a last over to bowl. And தோனிக்கும் அந்த ரிலேஷன்ஷிப், I think they have a very good relationship. I think ஒரு நம்பி கொடுக்குது, and he'll also prove every single time that he's capable of bowling a last over. அதே மாதிரி நிறைய நியூ பால்ல இப்போ எனக்குலாம் நான் 2011 ஐபிஎல் ஃபைனல்ஸ்லாம் சென்னை வெர்சஸ் பெங்களூர் பார்த்தேன். அப்போ லைக் கெயில்லாம் வந்து ஒரு பெரிய வெறித்தனமான ஆடிட்டு டைம் அது. லைக் 2000 அதுக்கு முன்னாடி சீசன் வரைக்கும் கொல்கட்டா ஆடினாரு. ஐ திங்க் கிறிஸ் கெயில் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் விக்கெட் ஆல்சோ. லைக் ஆமா, ஆக்சுவலா அந்த மொமெண்ட் தான் என்னோடது வந்து என்னன்னா, சென்னை அண்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான் மேட்ச். கங்குலி கேப்டன்ல, அப்போ கங்குலி கேப்டன், தோனியும் ரொம்ப கேவலமா தான் விளையாட்டு இருந்தாங்க அந்த சீசன். நம்ம வின் பண்றது கொல்கட்டாவும், நான் கங்குலி ஃபேன்ன்றதுனால அங்க உட்காந்து இன்னைக்கு கங்குலியாவது ஜெயிக்கிட்டோம், அப்ப தோனில அவ்வளவு நம்மளுக்கு பெருசா தெரியும், கங்குலியாவது ஜெயிக்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தா, கடைசியில பார்த்தா வந்து அஸ்வின் சொருவி எல்லாரையும் அவுட் பண்றாரு. ஸோ கங்குலி என்ன சொல்லுவாருன்னா, ஆப்போசிட் தான் கெயில் இருக்கான், நம்ம சிங்கிள் எடுத்து அவனுக்கு கொடுத்துடலாம் சொல்லிட்டு கெயில வர வச்சா கெயில். அதே மாதிரி 2011 3 விக்கெட் ஏதோ வந்து தொடர்ந்து ஒரு 30 for 3 ஆயிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து அதுதான் நம்மளோட டர்ன் அரவுண்ட். அதுக்கப்புறம் 2011 ஃபைனல்ஸ்ல கூட நம்ம 200 சம்திங் அடிப்போம். முரளி விஜய், மைக்கேல் எல்லாம் நல்ல பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க. கெயில ஃபர்ஸ்ட் ஓவர்லயே எடுத்துருவார். ஸோ அப்போ சொல்லி எடுக்கிறாங்க. ஸோ நியூ பால்ல வந்து கொடுத்தா பவர் பிளேல ஒரு விக்கெட் வரும் ஒன்று. அதே மாதிரி அந்த 2010 சாம்பியன்ஸ் ட்ராஃபில கூட, அந்த சாம்பியன்ஸ் லீக், அது அந்த ஐபிஎல் ஜெயிச்ச எல்லாருமே சாம்பியன்ஸ் லீக், அது சவுத் ஆப்பிரிக்கால போய் வின் பண்ணா, அதுல மேன் ஆஃப் த சீரீஸ் அவர் தான் வாங்கினார். எர்லி இந்த கரியர்லயே வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற போலரா இருந்திருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் ஓவர் 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி லாஸ்ட் ஓவர்ல, இது இப்போ இன்னும் ரீசெண்டா இன்டர்வியூல கூட சொன்னாரு, எனக்கு இன்னும் ஒரு ஓவர் தான் பாக்கி இருக்கு, எப்ப எனக்கு ஓவர் கொடுப்பான்னு வெயிட் பண்ணுறேன். யாரோ வரா, இசாந்த் சர்மாலாம் வரா, எனக்கு ஓ நம்ம தான் லாஸ்ட் ஓவரா, இசாந்த் கொஞ்சம் ரன் கம்மியா கொடுறான்னு நான் வேண்டிட்டு இருந்தேன். ஸோ பட் ஆனா எவ்வளவு ப்ராக்டிக்கலான ஒரு கிரிக்கெட்டர்னா, லாஸ்ட் ஓவர் நம்ம போட போறோம்னு அந்த சாம்பியன்ஸ் ஃபைனல்ஸ்ல அவருக்கு செட் ஆயிடுச்சு. ஓகே, இசாந்த் சர்மா போட்டிருக்காரு. பட் ஹி வாஸ் ஃபீலிங், நான் வந்து அப்போ ஸ்லிப்லலாம் ஒரு கேட்ச் எடுத்திருப்பாரு, ஒரு 2-3 கேட்ச்லாம் எடுத்திருப்பேன். ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் தட் ஓகே, இன்னைக்கு நமக்கு ஏதோ நல்லது நடக்குது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோன்னு பண்ணி. ஸோ வேற ஏதாவது ஐபிஎல் மொமெண்ட்ஸ்? ஐபிஎல் மொமெண்ட்ஸ் அவர் நிறைய சொன்னாரு. பட் இன்னொன்று 2011 வேர்ல்ட் கப்ல வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியாவோட, அப்போ இது வந்து இட் இஸ் லைக் அண்டர் த ரேடார், இது வந்து யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. குவார்டர் ஃபைனல்ஸ்ல அஸ்வின் தான் வாட்சனோட விக்கெட் எடுப்பார் நியூ பால்ல. அது வந்து 22 ரன்னோ 23 ரன்னோ தான் கொடுப்பாரு. தட் வாஸ் தி டேர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ. ஏன்னா ஸ்ரீசாந்துக்கு பெருசா விழல. ஸோ அப்போ வந்து அஸ்வின் வாஸ் தி கேம் சேஞ்சர். I think that wicket is a very important factor for us to even reach the semi-finals. அந்த வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கே அது ஒரு, ஏன்னா மொத்தமே 2 மேட்ச் தான் ஆடி இருப்பார். ஒரு வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒன்று சென்னையில, அப்புறம் இந்த அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் பாகிஸ்தான் கூட சேர்க்கல அஸ்வினை. ஸோ அவரை டிராப் பண்ணா ஒரு கேள்வி வந்தது, அஸ்வின்லாம் ஏன்டா உட்கார வைக்கிறீங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு I think he has always been unfortunate. He was never backed up a lot. நம்ம நிறைய பிளேஸ் நிறைய பேக் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ கேஆர் ராகுலா இருக்கட்டும், lot of batsmen we have backed up a lot. 2-3 சீஸ் மொக்கையா இருந்தா கூட we have given them chances and do it. But I feel
somewhere Ashwin wasn't given that opportunity. I always felt because he was doing amazing well. Then ஒரு ரெண்டு மேட்ச் ஆனாலே அப்புறம் உட்காந்து இருக்கிறதுங்கிறது வந்து we didn't, as in India, we didn't back him up a lot. I felt if I had backed him up a lot, I think we have set more records in bowling. அவர் வந்து எப்படி பார உயர்த்திட்டாருன்னா, சரி அஸ்வின் வந்து இந்தியாவில் டெஸ்ட் மேட்ச் நடந்ததுன்னா ஒரு 2 விக்கெட் இல்ல 3 விக்கெட் எடுத்தாருன்னா ஏய் அஸ்வின் நல்லாவே போடலடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவரு போட்டாலே 5-6 விக்கெட், அந்த ரெப்புடேஷன் அப்படி வச்சிட்டாரு அவரு. இல்ல அகைன் இன்னொன்னு என்னன்னா, he came in the time of ரவீந்திர ஜடேஜா. ஜடேஜாவும் வந்து அவரும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பிளஸ் பேட்டிங்காவும் அவர் கன்சிஸ்டண்டா ஆடிட்டு இருந்தனால அந்த நம்பர் 7 ஸ்லாட் நம்பர் 8 ஸ்லாட் வந்து ஓவர்சீஸ்லாம் போனா யாருன்னா ஒருத்தர் தான் எடுக்க வேண்டியதா ஆயிரும். ஸோ யாரோ பேட்டிங் ஃபார்ம் வச்சு டிட்டர்மைன் பண்றாங்க. ஜடேஜா ஆப்வியஸ்லி And Jadeja had the advantage of performing and showcasing to the world through CSK as well. So அது இன்னும் லைட் வந்து it sort of help preferentially பார்த்தா அது Jadeja it was always. Jadeja had few matches where it mattered. Series full ஆடவே மாட்டாரு. கடைசி செமிஃபைனல்ஸ்ல வந்து அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. More attention goes on him. His fielding was also an correct. அதெல்லாம் added advantage. அதே மாதிரி தான் வந்து இதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான். பட் அஸ்வின் அன்ஃபேராக ட்ராப் பண்ணுறாங்கன்ற மாதிரி இல்லை, அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸும் இருந்துச்சு. லைக் அந்த வேர்ல்ட் கப்பில் மொஹாலியில் நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஆப்வியஸ்லி தே ஹவ் டு பிரிங் ஆஷிஷ் நேரா. ஸோ ஆஷிஷ் நேராவும் வந்து ஒரு 2-3 குரூஷியல் விக்கெட் எடுத்திருப்பாரு. ஃபைனல்ஸில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் அஸ்வின் தே வாண்டட் டு கோ வித் ஃபாஸ்ட் பவுலர். அப்போசிஷன் ஸ்ரீலங்கா இட்ஸ் குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஸோ எதுலையுமே வந்து நம்ம அந்த அன்ஃபேர்னஸ்ன்ற அந்த ஒரு விஷயத்தை டச் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் ஒரு தின் லைனாக தான் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆல்சோ ஃபீல் லைக் என்ன அஸ்வினும் ஆடி இருப்பாரு, ஜடேஜாவும் ஆடி இருப்பாரு. ஏன் வந்து அஸ்வின் எமோஷன் சென்னை அதுதான் வந்து ஒரு லாஜிக்கலா நம்ம சென்னை இல்லைன்னா அப்படி திங்க் பண்ணுவோமான்ற ஒரு ஆக்சுவலி நம்மலாம் அப்படி யோசிக்கிறோம். ஒரு வாட்டி கூட நான் வீடியோஸ் பார்த்து தான் லைக் யூ ஆல் சம்வேர் நோ ஹிம் பர்சனலி, எனக்கு அது தெரியாது. பட் வித் ஹிஸ் வீடியோஸ் அந்த கிரிப்பிங் ஆட்டிடியூட் அவர்கிட்ட 0% இல்ல -100% இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். லைக் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு இப்படி செஞ்சுட்டாங்க அந்த ஆட்டிடியூடே இல்லாம ஹீல் பி தேர். ஸோ அதை ஃபேன்ஸும் அப்படியே ஃபாலோ பண்ணணும். அது எல்லாமே கத்துக்கிறாங்க, இதையும் கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதை பார்த்து நாட் அபவுட் கிரிப்பிங், இட்ஸ் ஜஸ்ட் லைக் sometimes நம்ம எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்கச்சு ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாமேங்கிற ஒரு இதுதான். இட்ஸ் நாட் அபவுட் கிரிப். அண்ட் ஆப்வியஸ்லி தேர்ஸ் லாட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ், ஆப்வியஸ்லி தி செலக்டர்ஸ் நோ மச் பெட்டர். பட் அகைன் as I said, like சென்னையில இருந்தனால we might have that extra that attachment. இல்ல அது அவரோட மெக்னானிமிட்டி, நம்மளோட ஃபேன்ஸோட குமுறல் ஒரு emotion. அதான் வேர்ல்ட் கப் ஃபைனலா அதான் சொன்னாங்க. 99.99% பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் லெஃப்ட் ஹேண்டர், அஸ்வின் இருந்தா would have made a difference. எல்லாமே இருக்கு. பட் ஹர்திக் பாண்டியாவோட இன்ஜுரி வந்து இட்ஸ் பேலன்ஸ், டீம் பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அந்த டைமில். ஸோ ஆப்வியஸாக வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் அந்த மாதிரி போகும்போது அஸ்வின் டின் ஃபைண்ட் அ சான்ஸ். ஸோ எல்லாரோட ஃபீலிங்கும் அதை தான் வந்து அஸ்வின் இருந்திருந்தா வேர்ல்ட் கப் ஃபைனல் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கால். ஸோ ரோஹித் வந்து ஒரு நியூசிலாண்டுக்கு செமிஃபைனலில் போட்டு குமுறுன்னு குமுறிட்டு அந்த ஃபைனலில் வந்து நீ அஸ்வினை எடுத்து தோத்துருந்தா ரோஹித்தோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்கிறார். ஃப்ரம் ரோஹித் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏன்டா நல்லா போய் இந்த டீமை மாற்றினேன், திடீர்னு எதுக்குடா அஸ்வினை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அதானே ஃபைனலாக சொல்ல. அந்த கால் மேபி தோனி would have taken. அதுதானே ஃபைனலாக அந்த ஃபைனல்ஸில் ஒய் நம்பர் 4 யுவராஜுக்கு பதில் நீ வந்த, ஸ்ரீசாந்த் நான் இந்த வேர்ல்ட் கப் தோத்துனா இந்த 2 கேள்வி கேட்டிருப்பீங்க, இப்போ இந்த 2 கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிச்சான் தோனி வந்து அப்படியே சொல்லிட்டு போயிடுவார். மேபி that's Dhoni, இது ரோஹித் அப்படின்ற மாதிரி வந்து we can. And about 2011 World Cup also, if you see, he had mentioned Dhoni எங்க நான் requiredனு நினைச்ச ஒரு டீமுக்கு அங்க நியூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. He did not play the final, right? But அதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல எல்லாம் கரெக்ட்டா he was utilized அப்படின்ற மாதிரி he mentions. இல்ல as a semi finalல he was almost there. But அப்புறமா தான் ஏதோ அன்னைக்கு காலையில அந்த கண்டிஷன்ஸ் he was அதான் ஆஷிஷ் நேரா பாகிஸ்தான். சரி அதான் நீங்க அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின் பெட்டர். பட் நீ வந்து பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் இருக்கும்போது தே ஆர் பெட்டர் ஸ்பின் பிளேயிங் நேஷன்ஸ்ன்ற மாதிரி. தோனி யூட்டிலைசஸ் his resources much efficiently. லைக் அது நம்ம இதுலயுமே ஐபிஎல்லுமே பார்த்திருக்கோம். உண்மையில அந்த டீம்லாம் வந்து செமி ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்லாம் ஒரு குட் இந்த டீம் வச்சு செலக்ஷன் முடிச்சா என்னடா இந்த டீம் இப்படி எடுத்து வச்சிருக்காங்க, பேப்பர்லனா இவ்வளவு மோசமா இருக்குன்னா இவ்வளவு சூப்பரா ஆடுறாங்க எல்லாமே கேப்டன்ஸ். எல்லாம் வச்சிருக்காங்க. கப் ஜெயிக்கிறதுன்றது சாதாரணமா இருக்கு. அதே மாதிரி டாக் அபவுட் தோனி அண்ட் அஸ்வின். தோனி ஃபினிஷ் பண்ண நிறைய மேட்சஸ்ல அஸ்வின் நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்திருக்காரு. லைக் ஒரு ஆஸ்திரேலியா இப்போ தோனியோட டாப் 5 ஃபினிஷ், ஒரு டாப் 10 ஃபினிஷ் பாத்தீங்கன்னா அதுல ஒரு 3 நாள் அஸ்வின் தான் இருப்பாரு. ஒரு ஐபிஎல்ல பூனே
டீம்ல இருந்தப்போ இந்த 2016 23-24 அடிப்பாரு. அக்ஷர் பட்டேல் ஓவர்ல நினைக்கிறேன். ஸோ ஒரு 20 சம்திங் அடிப்பாரு. அதே மாதிரி ஆஸ்திரேலியா கிளின்ட் மெக்காய் ஓவர்ல ஒரு மேட்ச்ல தோனி அஸ்வின் தான் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தோனி வந்து ஐ மீன் அஸ்வின் வந்து ஃபினிஷிங் இதுல ஒரு நிறைய மேட்ச், அதே மாதிரி ஒரு நியூசிலாந்து மேட்ச்ல அஸ்வின் அண்ட் ஜடேஜா ஒரு 300+ இந்தியா லைக் ரொம்ப டை ஆயிடும். இந்தியா வந்து ரொம்ப கவலைக்குரிய நிலைமையில இருப்பாங்க. 2 பேரும் ஆடி கொடுத்து டை பண்ணிடும். அது நியூசிலாந்துல நடந்தது. நியூசிலாந்து வந்து அதே மாதிரி இப்போ ரீசெண்டா பங்களாதேஷ் சீரீஸ்ல ஏதோ ஒரு அடிச்சு வின்னிங் ரன் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ லைக் bowling மட்டும் இல்லாம பேட்ஸ்மேனாவுமே தேவைன்றப்போ he was there till the finish. கிரிக் பஸ்ல கூட இவ்வளவு இன்ஃபோ இருக்காது. Correct. மனோஜ் திடீர்னு அசரவிக்கும் தகவல்கள் பயங்கரமா இருக்கு. அஸ்வினே கேட்பாரு அப்படியா அந்த அளவுக்கு நீங்க இல்ல சார், இது நீங்க தோனியோட சில எடிட்ஸ்லாம் வரும்ல, டாப் 10 தோனி ஃபினிஷ், அதுல பாத்தீங்கன்னா ஒரு இருப்பாரு. 3வது அஸ்வின் அஸ்வின் தான் இருப்பாரு. நாங்க தோனியை தானங்க பார்த்தோம். நீங்க நல்லா நோட் பண்ணி. ஸோ அஸ்வின் அந்த சென்னை கனெக்ஷன், சென்னை இது இல்லை ஐபிஎல் இல்லாமல், ஸோ திடீர்னு அந்த ஆஷ் அண்ணா அந்த மாதிரி எல்லாம் டைட்டில் வந்ததுக்கு அஸ்வின் இஸ் அ நேம், ஆஷ் அண்ணா இஸ் எமோஷன்ற மாதிரி. ஸோ அதை பற்றி அது எப்படி வந்தது, அது என்ன ஒரு எமோஷன்? அவரு நாங்க அந்த ஐபிஎல் அப்ப மார்க் சொல்லிட்டு ஆப்ஷன் அப்ப சொன்னாரு, ஏன்டா ஆஷன்னான்னு கூப்பிடுறியா, வாங்கி வாங்கின பட்டமாடா அது. என்னோட வயசானவங்களா அது என் பேரு நினைச்சிட்டாங்க. என் பேரே ஆஷன். பேரு ஆஷன்னான்னு வயசானவங்கள ஆஷன்னான்னு கூப்பிடுறாங்க. ஆஷனே கூப்பிடு. நான் உனக்கு அண்ணனா? இல்ல அது வந்து சில பேருக்கு தான் அந்த டைட்டில் செட் ஆகும்ன்ற மாதிரி. ஆமா, விஜய் அண்ணா அந்த விஜய் மாதிரி அண்ணா, ஆஷ் அண்ணா, குழந்தைங்களை புடிச்சிட்டாரு அந்த மாதிரி. அந்த மாதிரி. ஆமா. கலைஞருக்கே வந்து பேரறிஞர் அண்ணா பேரறிஞருக்கு டைட்டில் கொடுக்கும்போது வேணான்ட்டாராம், இது அண்ணாவை தான் பேர் சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி அஸ்வினுக்கு அது செட் ஆகுறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இதுல நாங்க மார்க் ஆக்ஷன் பண்ணும்போது கூட யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, வந்து ஆஷ் அண்ணா வந்தாருன்னா அவரோட நாலேஜ்ல நம்ம சென்னையை குரூம் பண்ணி, ஒரு ஆஷ் அண்ணா தான்டா அறிஞர் அண்ணா அவரை வச்சு ஏதோ ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கீங்க போட்டிருக்கேன், அந்த ரேஞ்சுக்கு வந்து நாங்க பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த எமோஷன், ஸோ மேபி இப்போ அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இஸ் கம்மிங் பேக் டு சென்னை ஐபிஎல். ஸோ அந்த ஆக்ஷன்லேயே வந்து எல்லாருமே வந்து அது என்னன்னு தெரியல, அது ஒரு யூனிவர்சல் இதுவான்னு தெரியல, எல்லாரும் அஸ்வின் சிஎஸ்கே போட்டாங்க. அது யாரு என் ஸ்ரீனிவாசன் பிட் ஏதாவது பாஸ் பண்ணிட்டாரா என்னன்னு இல்ல, அது வந்து எல்லாரோடைய விருப்பம் குமுறல். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லாமே ஃபீலிங்ஸும் சேர்த்து வச்சு எவ்வளவு செலவானாலும் எடுப்போம்னு சொல்லி சிஎஸ்கே டீம் எல்லாமே எடுத்தாங்க. அதே மாதிரி ஆக்சுவல் சிஎஸ்கே டீம் எடுத்தாங்க. சிஎஸ்கேவே எடுக்க வச்சிட்டாங்க. இப்போ எல்லா அஸ்வினை வந்து சிஎஸ்கே எடுத்து அவனுக்கு சிஎஸ்கே எடுக்கலன்னா அவள்தான் டிஆர்பிலாம் காலின்ற மாதிரி ஆகிட்டாங்க. ஆகஸ்ட் அந்த மந்த் there was an association with India Cements, அவங்க கிரிக்கெட் அகாடமியோட ஐ திங்க் அஸ்வின் had ஆமா சிஎஸ்கே அகாடமி been associated. அப்போல இருந்தே talks were going on. இந்த வாட்டி ஸ்கவுட்டிங்ல he is a head scout in CSK. But Rajasthan Raj didn't want to give him, they bet him very hard, and அதுக்கு அப்புறம் they didn't have funds இல்லனா கூட I think they would have pushed a little bit more. Strangely it was shocking that CSK வந்து இன்னும் பிட் பண்ண போச்சு and there was the other team that stopped. நான் நினைச்சேன் 8 லட்சம் சரி முடிஞ்சது, சோலி இதுக்கு மேல போக மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அது இல்ல எங்க ஆக்ஷன்ல கூட ஒரே சொன்னாடி, என் வேல்யூ எனக்கு தெரியும், ஆமா நீங்க அதுக்கு மேல போக கூடாது அப்படி பாசக்காரன் எக்ஸ்ட்ராவா பிட் பண்ணீங்கன்னா நானே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஆமா, சோ இஸ் சோ செல்ஃப் அவருக்கு. நாங்க 2 பேரும் ஒரே டீம். அது தெரியும், டெல்லியில டெல்லியில போனோம், பட் காசு இல்ல. பட் ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏன் பிட் பண்ணாங்க நிறைய பேருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி தெரிய வச்சாரு. இப்போ வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மிஞ்சி போனால் ஆர்சிபி எம்ஐ, அது தவிர மற்ற எது பற்றி அவ்வளோவா நாலேஜ் இருக்காது. பட் அவர் கேகேஆர், பட் ஆர்ஆர் வந்து அவர் வந்து நிறைய பேருக்கு தெரியும். அந்த ராஜாமணியும் நிறைய பேர் கொண்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி ஆர்ஆர்ல பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது, அவங்க ட்ரைனிங் எப்படி போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்து சஞ்சு சாம்சன் பற்றி நமக்கு நிறைய காமிச்சு கொடுத்தது அவர். ஸோ அந்த மாதிரி அவர் இருக்கிற டீம் வந்து மக்களுக்கு போய் சேருது. அதனால ஆர்ஆர் வந்து இன்னும் அதிகமாக பிட் பண்ணி அவர் வந்து ஆஸ் அ டீமுக்கும் இது பண்ணியிருக்காரு, behind the scenes ko nariya contribute panni. I think they even tweeted after that, we couldn't pick you, we are sorry but it was nice working with me. I think they and there was an Insta post that I saw. இந்த ஆர்ஆர் எமோஷனலான விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்ல அவருக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆடுவாரு, என்ன பண்ணுவாரு? ஆமா, don't be surprised if I play as long as I can. இப்போ வந்து இம்பாக்ட் சப் ரூல்லாம் வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு 4-5 வருஷம் கண்டிப்பா 4 இப்போ 38 அவரு, தோனி 43.
அவர் ஆடுறாருன்னா அவர் ஒரு 4-5 வருஷம் டெஃபினட்டா ஆடுவார். ஏன்னா தோனியோட கடைசி சீசன் நம்ம எல்லா சீசனும் சொல்லுவோம். தோனி எல்லாம் பின்னாடி இது மாதிரி சேர் போட்டு நம்ம பிரவீன் இன்டர்வியூ பண்ற மாதிரி விக்கெட் கீப்பரா சேர் போட்டு இல்ல, 70 வயசு வரைக்கும் இம்ரான் ஆடுவார். தாஹிரை தள்ளிட்டாங்க சிஎஸ்கே. இல்லனா ஐ திங்க் he would have probably been the oldest player that CSK had. இம்ரான் தாஹிர். அவர் ஆனா இன்னும் விளையாட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பீடா கூட சொல்லுவேன். அது புக் கிரிக்கெட்டா இருக்கும். எல்லாரும் வந்து அஸ்வினோட ஃபேவரட் மூமெண்ட்லாம் பேசிட்டு இருந்தோம். ஃபேவரட் யூடியூப் மூமெண்ட் சொல்லுங்க. உங்களோட ஃபேவரட் யூடியூப் மூமெண்ட். ஸோ வீடியோஸ்ல பிடிச்ச வீடியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு குட்டி ஸ்டோரின்னு ஒரு செக்மெண்ட் ஒன்று பண்ணாரு. அது ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பெஷலி அஷா போக்லேயோட பண்ண இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எவ்வளோ இன்சைட்ஸே அஷா போக்லே ஒரு வெல்த் வேர் ஹவுஸ் ஆஃப் நாலேஜ். அவரும் இவரும் சேர்ந்து பண்ற டிஸ்கஷன் வந்து ரொம்ப ரொம்ப அருமை. எவ்வளோ பாமரனுக்கும் புரியும். அது ரொம்ப டீட்டெயில்டாக உள்ளே போயிட்டு ரொம்ப பிடிச்சது. என்னோட ஃபேவரட் அஸ்வினோட வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது ஒன்று இன் இங்கிலீஷ். தமிழில் வந்து அவரும் பாஸ்கியும் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது பொங்கல் டைமில் 2 பேரும் வேஷ்டி கட்டிட்டு பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப பாஸ்கி வந்து அமேசிங் கிரிக்கெட்டிங்னால அவரு எக்ஸ் கிரிக்கெட்டராக இருந்தவர் ப்ளஸ் ஃபன்னி பர்சன். ஸோ இவரும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கிவ் அண்ட் டேக். யாருமே இது பண்ணல, டாமினேட் பண்ணல. ஸோ 2 பேருமே கிவ் அண்ட் டேக்காக இருந்துச்சு, ஃபன்னியாகவும் இருந்துச்சு, நாலேஜபிளாக இருந்துச்சு, இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷில் கேட்டிங்கன்னா அஷா போக்லேயோட பேசினது, தமிழில் பாஸ்கியோட பேசுனது ரெண்டுமே என்னோட ஃபேவரட் யூடியூப். ஆக்சுவலாக பேண்டமிக் டைமில் அவர் இந்த டிசிஷன் எடுத்ததே வந்து ஏன்னா எல்லாருக்குமே ரோஹித் என்ன பண்ணுறான், கோலி என்ன பண்ணுறான், அவங்களெல்லாம் லைவ் கூட்டு வந்தது. அது அப்புறம் குவிஸ்லாம் ஒன்று பண்ணார் அவரோட லைவ்ல. நானும் நிறைய ரெக்வஸ்ட்லாம் அனுப்பி பார்த்தேன். ஒரு வாட்டி கூட வந்து இல்லை. பட் லைக் அது லைவ்ல இருக்கிறவங்களே அப்படியே குவிஸ்ல லைவ்ல நம்ம ரெக்வஸ்ட் ஜாயின் பண்ணி அவர் கொஸ்டின் கேட்பாரு. நம்ம ஒரு லைவ் குவிஸ், இன்ஸ்டா லைவ் குவிஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அது அப்புறம் லைக் அதே மாதிரி அவரு கிரிக்கெட் பர்சனாலிட்டிஸ் தாண்டி சினிமா பர்சனாலிட்டிஸ் வெற்றிமாறன், சிவகார்த்திகேயன், விஸ்வநாதன் ஆனந்த்லாம் வந்திருப்பாரு. விஸ்வநாதன் ஆனந்த் எல்லாம் பண்ணுங்க. நானும் செஸ் கிரிக்கெட் எப்படி பார்ப்போனோ அதே அளவுக்கு செஸ்ஸும் நான் ஃபாலோ பண்ணிருப்பேன். ஸோ அதனால அந்த இப்போ அந்த செலிபிரிட்டி வராங்கன்னா, இப்போ அவரு இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ஹோஸ்ட் ஆர் ஆங்கர். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சும்மா என்ன ஃபீல் பண்ணீங்கன்ற மாதிரி கேள்விகள் இல்லாம ஒரு விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா கேட்காம ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆனந்த் கிட்ட எல்லாம் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். அவருக்கு செஸ் ஹிஸ்டரிலாம் தெரிஞ்சிருங்க. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அதே மாதிரி வெற்றிமாறன் கிட்ட பேசும்போது படங்கள் பத்தின அவங்களோட கிரிக்கெட்டிங் சைடெல்லாம் பேச வச்சார். வெற்றிமாறன் அவரு எப்படி கிரிக்கெட் ஆடினது, அது மாதிரி சிவகார்த்திகேயன், அதே மாதிரி ஒரு இது பண்ணியிருப்பாரு. ஒரு இங்கிலாந்து விமென்ஸ் கிரிக்கெட்டர் இவங்க நினைக்கிறேன், சோஃபி கிறிஸ்டன், சூசி பேட்ஸ் 2 பேரு அந்த இல்ல. ஸோ தெரியாது, மனோஜ் பார்த்துருக்கான். ஸோ அது அதே மாதிரி ஸ்மிருதி மந்தானாலாம் வந்திருப்பாங்க. ஸோ எல்லார்கிட்டையும் அவர் வந்து ஸோ விச் ஒன்லி ஷோஸ் தட் நான் வந்து சும்மா கோவிடுக்காக டைம் பாஸ்க்காக இது பண்ணலடா. லைக் ஐ ரியலி ஹாவ் அ ஃபீலிங் டு டூ திஸ். ஸோ நான் ஒரு இம்பாக்டுக்காக பண்றேன்றது வந்து ஐ திங்க் அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நினைக்கிறேன்ல. அவர் யூடியூப்குள்ள ட்ரான்சிஷன். அவர் வந்து இன்ஸ்டாகிராம் லைவா வந்து இன்ஸ்டாகிராம் லைவா போயிட்டு அப்படியே யூடியூப் சேனலா மாத்தி. கரெக்ட். ஸோ அவர் எனக்கு இன்னொன்று என்னன்னா, ஹி ஸ்டூட் இஸ் கிரவுண்ட். லைக் அவர் வந்து ஒரு சென்னையில தமிழ் பேசுற ஒரு ஆளு. பட் இஸ் அ இன்டர்நேஷனல் ஃபிகர். அட்லீஸ்ட் இந்த கிரிக்கெட்டிங் வேர்ல்டு. லைக் யூகேல அவருக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவில் அவரை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஆனால் அவர் வந்து இல்லை நான் தமிழ் தான் பேசுவேன், உங்களுக்கு வேணா நீ சப்டைட்டில் போட்டுக்க. அவரோட எல்லா வீடியோலும் ஹிந்திமே பார்த்துக்கிறோம், ஹிந்திமே பார்த்துக்கிறோம் கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். உங்க தொல்லை தாங்காம தான் அவரு. பட் ஸ்டில் ஐ மீன் அதுல வந்து தப்பு கரெக்ட்னு எதுவும் சொல்ல வரல. பட் லைக் அவருக்கு வந்து நான் எது ஃபீல் பண்ணனோ அதுல நான் இருப்பேன். ஸோ தட் எக்ஸ்பிளைன்ஸ் இஸ் ஹோல் கரியர் ஆல்சோ. லைக் எனக்கு ஒன்று இருக்கு, அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். ஐ எம் எக்ஸ்பிரஸிங் மை செல்ஃப்ங்கிற அந்த ஃபேக்டர் இருக்குல்ல. அது யூடியூபா இருந்தாலும் சரி, கிரிக்கெட் ஃபீல்ட்லயும் சரி. கிரிக்கெட் ஃபீல்ட்ல கூட அவர் கேப்டனா இருந்தப்போலாம் வந்து அக்ரஷனா சில இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இப்போ இந்த டிஎன்பிஎல் எல்லாம் வந்து சைட் லைன்ல இருந்து ஏதோ ஒரு பையனை போட்டு திட்டிடுவார். அதுக்கு வந்து அதுவுமே he doesn't regret also. நான் கேப்டன், என் டீமை நான் தான் காப்பாத்தி ஆகணும், நான் சொல்லி தான் நான் சொல்ற பேச்சு தான் அவன் கேட்கணும். லைக் ஸோ அந்த ஸோ he doesn't hide anything. So which is a very nice quality. இன்டர்வியூஸ் தாண்டி அவர் வந்து இங்கிலாந்து சீரீஸ்லாம் போகும்போது மேட்சுக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணுவாங்க பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் கிரவுண்ட் உள்ள இப்போ ஒரு வீடியோஸ்ல வந்து இங்கிலாந்துல வந்து கவர் வந்து வேற மாதிரி இருக்கும், எட்ஜ் பேஸ்கெட்லாம் இந்த மாதிரி ஃபேன்லாம் போட்டு அந்த கிரவுண்ட்ஸ்மேன் இன்டர்வியூ பண்ணி இது எவ்வளோ அப்படின்னு கேட்டு இது ஏன் நம்ம இந்தியாவுக்கு இன்னும் வரல அந்த இன்சைட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஆடுகளம். ஆமா, ஆடுகளம் கரெக்ட்.
இது இப்போ ரீசன் ஐ திங்க் ஆஃப்டர் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் ஒன்லி பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாரையும் ஆட வச்சு தேர் வாஸ் a video on Instagram where he made all of ஆமா, his ஆமா. trainers and all play இண்டோர் கிரிக்கெட்ல video வந்து இருக்கு. bowling போட வச்சு இதெல்லாம் Correct. இந்த வாத்தி கமிங் சாம நேஷனல் ட்ரெண்ட் ஆக்கி விட்டு அது தவிர இவர் he told about the 5 episodes of Kutti Stories with Harshat. அது வந்து ஒரு என்சைக்ளோபீடியா பிளஸ் என்சைக்ளோபீடியா மாதிரி ஒரு எபிசோடா இருந்தது. அதை தவிர பாத்தீங்கன்னா ஸ்ரீஜேஷோட ஹாக்கி கேப்டன் ஸ்ரீஜேஷோட there was one episode after the bronze medal. Both of them were equally insightful, and Shrijesh also was a very very excellent narrator of events and all, and he was very open about saying எனக்கு நிறைய நீங்க சொல்லி தான் நிறைய விஷயம் ஹாக்கி எங்கெல்லாம் இந்தியால ட்ரைனிங் நல்லா கொடுக்குறாங்க அதெல்லாம் நீங்க சொல்லி தான் தெரியுது. He was very open about that learning factor also, and அந்த எபிசோட் வந்து one of the most memorable episodes நான் சொல்லுவேன். I mean which is less spoken about and very memorable. சைமன் டாஃபல் கூட ஒரு அம்பையர் கூட நான் விட்டு வைக்க மாட்டேன் நீ வா. Yeah, nice. எனக்கு ஆனா அஸ்வினோட யூடியூப் கரியர்லயே நான் ஹைலைட்டா பாக்குறது கௌதம் கம்பீருக்கு ஹோல்சம் போஸ்ட் போட வச்ச ஒரே ஆளு அஸ்வின் தான். ஏன்னா கௌதம் கம்பீர் இன்டர்வியூ பாருங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்பீர் மேல இருந்த பெர்ஸ்பெக்டிவே உங்களுக்கு மாறிடும். இப்போ தோனி ஃபேன்ஸ்லாம் வந்து கௌதம் கம்பீரை போய் கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, கோலி ஃபேன்ஸும் சேர்ந்து. ஸோ வந்து அவர் ஏதாவது வெறுப்பிட்டே இருப்பாங்க. பட் அந்த அஸ்வின் கூட அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் correct, பாத்தீங்கன்னா கௌதம் இவ்வளவு நல்லவனடா நீ. இல்ல அத ஷார்ட்ஸ் எல்லாம் ரீல்ஸ் ஆமா. எடுத்து ஒரு போட்டாங்க. வீடியோ இருக்கு வேற ஹர்ஷா கிட்ட he'll speak about he is the most misunderstood player Misunderstood அப்படின்ற player. மாதிரி ஒரு ஆமா. வீடியோ மிஸ்அண்டர்ஸ்டுட் பர்சனாலிட்டின்னு சொல்லிருப்பாரு. ஸோ லைக் அவர் வந்து இன்ஃபேக்ட் அவருமே ஒரு தோனி கூட ஒரு என்னது ஒரு அந்த ரைட் ஹேண்ட் மாதிரி இந்தியன் டீமும் சரி ஐபிஎல்லையும் ஒரு தோனியோட ட்ரஸ்டி மாதிரி அவர் கூடவே இருந்திருக்காரு. அவர் நினைச்சிருந்தா கம்பீருக்கு ஏதாவது பட் லைக் ஹி டஸ் லைக் எனக்கு இதான் நான் ஃபீல் ஆகுது கம்பீர் நல்லவன் தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ விச் இஸ் வெரி நைஸ். உங்களுக்கு என்ன ஃபிட்னஸா ராஜாமணி ஃபிட்னஸ் வீடியோவா? எனக்கு மெயினா பிடிச்சது வந்து பீடாகோட இருக்க எல்லா வீடியோஸுமே எனக்கு பிடிக்கும். இலேரியஸா இருந்தாலும் தி இன்சைட்ஸ் வில் பி லைக் அமேசிங். அவங்களோட போஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க இன்சைட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். நம்ம வந்து என்ன இப்படி பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னு தோணும். நம்ம அந்த போஸ்ட் மேட்ச்ல பார்க்கச்சே ஓ இதான் ரீசன் போல இருக்கு அவங்க இது பண்ண. ஸோ இலேரியஸா ஆஸ் ஐ செட் இஸ் பிரசன்டேஷன் இட்செல்ஃப் இஸ் லைக் வெரி நைஸ். ரொம்ப சீரியஸா எடுத்துன்னு போகாம ரொம்ப இலேரியஸா பட் அதே சமயம் லைக் ரொம்ப இன்சைட்ஃபுல்லா பண்றது தான் ஐ ஃபீல் லைக் இஸ் யூடியூப் கரியர்லேயே வந்து ஐ திங்க் ஆல் இஸ் வீடியோஸ் ஆர் லைக் தட். அண்ட் எஸ்பெஷலி வித் பீடாக் ரெண்டு பேரும் வந்து they have amazing knowledge and both are hilarious also. And it becomes so nice to watch on the videos எல்லாமே. எனக்கு பர்சனலா வந்து ஒரு வீடியோ வந்து நீங்க சொன்னதெல்லாம் விட ஒரு விஷ்ணு விஷாலோட ஒரு வீடியோ. ஆமா, விஷ்ணு விஷாலோட பண்ணிருக்கோம். ஓகே, அந்த விஷ்ணு விஷாலோட பண்ண வீடியோ அது பயங்கர இன்ஸ்பைரிங் வீடியோ. அது என்னன்னா there are a lot of people like என்னோட பர்சனல் எக்ஸாம்பிள் கூட you do lot of things in your life, your career அந்த மாதிரி எந்த இடத்துல ஒன்றுத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு தெரியணும். ஸோ விஷ்ணு விஷால் நம்ம கேட்டோன்னா நீங்கள் எப்படி பாடி டெவலப் பண்ணீங்க, நீங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது என்ன பண்ணீங்க, ஸோ அவரோட அந்த இன்சைட்ஸை கொண்டு வர்றது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான, நான் ஏன் கிரிக்கெட்டை குவிட் பண்ணேன், நான் ஏன் சினிமாக்குள்ளே வந்தேன், ஸோ ஐ ஹவ் டு டூ ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ வி டோன்ட் டூ த டர்ட்டி ஒர்க் டு கெட், நான் ஒரு ஸ்டார் நான் திருப்பி இறங்கி வரமாட்டேன் அப்படின்றது. தட் இஸ் வாட் அஸ்வின் இஸ் ஆல்சோ டூயிங். டிஎன்பிஎல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டார் பட் ஐ வில் நாட் டிஎன்பிஎல்லா அதெல்லாம் வரமாட்டோம் அந்த மாதிரின்ற மாதிரி இல்லாமல். ஸோ அந்த ரெண்டு பேரோட இது வந்து இட் வாஸ் லைக் வெரி இன்ஸ்பைரிங்காக இருந்த ஒரு வீடியோ. ஏன்னா அது அந்த டைமில் தான் வந்து நான் ஒரு இன்டர்வியூவில் ஒரு போகும்போது ஒரு பையனை பார்த்தேன், ஒரு கேம்பஸ் இன்டர்வியூக்கு வரும்போது. ஸோ தட் கை வாஸ் பிளேயிங் வெரி வெல் இன் பெங்கால் கிரிக்கெட் அசோசியேஷன். யூ வாண்டட் அ கார்பரேட் ஜாப். அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தா அவ்வளோ தெளிவாக இருந்தது. ஸோ ஜென்ரலி நம்ம ஒருத்தரை கெட்டிங் சம்படி ஃபார் அ ஹை பேயிங் ஜாப்லாம் பார்க்கும்போது வீல் திங்க் உனக்கு ஒரு கிரிக்கெட் இருக்கு, உனக்கு ஒரு இது இருக்கு. இப்போ பிரவீன்லாம் சொல்ல நீ ஒரு ஸ்டாண்டப் போவேன் நல்லா சம்பாதிப்பீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இது வேற அது வேற, எங்கே அதை ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்கே இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த வெரி இன்சைட்ஃபுல் வீடியோ. அது மேபி திருப்பி எல்லாரும் பார்த்தா அதில் சில பேருக்கு அதில் இருந்து நிறைய மெசேஜஸ் கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆல் இஸ் ஹிலேரியஸ் வீடியோஸ். அந்த லைக் அவர் வந்து நான் ஒரு பெரிய பர்சனாலிட்டி ஸ்டார் வேல்யூவே காட்டாம கொஞ்சம் மாசம் முன்னாடி ஒரு சீரீஸ் போட்டிருந்தாரு. ஒரு ஊரா போய் அந்த பசங்க கிட்ட எல்லாம் क्वेश्चन கேட்டு லைக் ஒரு ஃப்ரெண்ட் கேங் மாதிரி லைக் சொல்றா நீ அவன் தானா சொல்ற அவன் யாரா இவன் இப்ப இது கூட சொன்னாரு சிம்பு. அந்த வீடியோ வித் நட்ராஜன் there's a video on போய் தட்டு வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு they'll go around Salem talk to the boys there. ஊர்ல போய் அந்த அங்க இருக்க பசங்களோட பேசி. எனக்கு என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து பிரவீன் இருக்காருன்னு சொல்ல, பிரவீன்
அஸ்வின் பீடா கூட பிரவீன் அஸ்வின் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஐயோ அஸ்வின் யார் அடிப்பா 50 அடி இன்னைக்கு 50 அடிப்பாரு அப்படின்னு இந்த அதுல அவரோட வேர்ட் பிளேலயே வந்து அந்த வீடியோலாம் ஜிகே கூட ஒரு 2-3 வீடியோ ஆமா, வந்திருப்பார்ல. ஸோ இவருக்கு ஒரு நம்ம பர்சனலா தெரிஞ்ச 2 பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலா இவ்வளோ விஷயம் யூடியூப் எல்லாமே பண்ணோம். ஒன்லி ஒன் அஸ்வின் நினைச்சா இதுதான்ப்பா எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ண போறோம். வேர்டா இருக்கலாம், சம்பவமா இருக்கலாம், இதுவா இருக்கலாம். அதான் எனக்கு வந்து அவரோட நாலேஜ் எக்ஸ்ட்ரீம்லி நாலேஜபிள், நாட் ஓன்லி அபவுட் கிரிக்கெட், நிறைய விஷயங்கள் சினிமாவில் இருக்க இன்ட்ரெஸ்ட், அப்படி கிரிக்கெட்டில் இருக்க நாலேஜ், இது 2 தான் எனக்கு how he carries himself, classy அப்படின்ற ஒரு வேர்டு தான் எனக்கு. ஆன் த ஃபீல்டு இன்னொரு தோனின்னு தான் நான் சொல்லுவேன் அஸ்வின். எனக்கு வந்து ஹானஸ்டி. நான் இப்படிதான், நான் யூடியூப் பண்ணாலும் சரி, கிரிக்கெட் ஆனாலும் சரி, நீ என்ன வச்சுக்கோ, எனக்கு மேன்கேட் பண்ணாலும் நான் மேன்கேட் பண்ணுவேன். எனக்கு தோணுது நான் அதான் செய்வேன். நான் தமிழ்ல பேசினா தமிழ் தான் பேசுவேன். எனக்கு இன்டர்நேஷனல் ஃபாலோயிங் இருக்கு. ஐ எம் பீயிங் மை செல்ஃப், ஐ எம் பீயிங் ஹானஸ்ட். தட் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். இஃப் யூ ஆர் யுவர் செல்ஃப், தேர் ஆர் மோர் கேட்ஸ் தட் யூ கேன் ரீச் அவுட். ஐ திங்க் இட்ஸ் ஹார்ட் ஒர்க், லைக் ட்ரெமெண்டஸ். அவரோட கெரியர் எடுத்து பார்த்தா தி அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் தட் இஸ் புட் இன் டு பி ஆன் தி டாப் வந்து எப்பவுமே நிறைய இருந்திருக்கு. கூட ரிட்டையர் ஆச்சு கூட நம்ம என்ன சொல்றோம்னா, ஐயோ ஒரு சீக்கிரமா ரிட்டையர் ஆயிட்டாரேன்னு தோன்ற நிலைமையில தான் அவர் ரிட்டையர் ஆயிருக்காரு. ஸோ அவர் கெரியரோட பீக்ல இருக்கச்சு தான் எஸ் ரிட்டையர் himself. ஸோ அப்படிங்கும்போது தட் ஷோஸ் தி எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் தட் இஸ் புட் இன் த்ரூ அவுட் ஹிஸ் கரியர். எப்போ ஸ்டார்ட் பண்றோம்னு தெரியறதோட எப்படா இவன் நிகழ்ச்சியை முடிப்பான்ற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே கேட்ட கேள்வி, ஏன் அஸ்வின் ரிட்டையரா, அந்த ஷாக்கு கொடுத்ததே ஒரு இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவரே நிறைய யூடியூப்ல சொல்ற மாதிரி தான், அவர் திருப்பியும் பழைய பன்னீர் செல்வமா வந்து ஐபிஎல்ல வந்து கலக்குவார்ன்றது தான் ஒரு இது. அஸ்வின் நோன் ஃபார் இஸ் கம்பேக், நானும் அதான் நினைக்கிறேன். ஸோ அவர் ரிட்டையர் ஆனாலும் ஐபிஎல்ல பழைய பன்னீர் செல்வமா வருவார். எல்லோ ஜெர்சியில ஆஷ் அண்ணாக்கு விசில் போடுதான். தேங்க்யூ ஆல். எல்லாரும் வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் ஷோவா மாத்திருக்கோம். தேங்க்யூ. ஸோ வில் விஷ் ஆஷ் அண்ணா டு கண்டினியூ. அவரோட சம்பவங்கள்லாம் இனிமேல் ஐபிஎல்ல நடக்கும்.